Hi students, welcome to Chennai Academy Vedur. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு டாப்பிக்கை புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஒரு 3 days பிஃபோர் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, டீட்டெயிலாக 6th 9th புக்கு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நீங்கள் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1ஆகவும் எக்கனாமிக்ஸில் கிளாஸ் நம்பர் 2ஆகவும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய பார்ட் ஆஃப் அகாடமியில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எஸ்சிஆர்டி புத்தகம் இருக்குது. அந்த எஸ்சிஆர்டி புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய அதே பேஜ் அதே கவுண்டிங்கை வந்து அப்படியே கட் பண்ணி டாபிக் வைஸ் நாங்கள் வந்து எங்களுடைய இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்டெக்ட் ரெடி பண்ணியிருப்போம். ஹிஸ்ட்ரியில் அப்படியே கான்சிக்வன்ஸாக ரெடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா, சீக்வன்ஸாக இருக்கும். ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை அப்படியே செலக்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிறகு இந்திய பொருளாதாரம், இந்திய தமிழ்நாடு பொருளாதாரம், மக்கள் தொகை, வேலையின்மை பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஒரே இதாக நம்ம 11th புக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டாபிக் எல்லாத்தையும் ஒரு 46 பக்கத்துலையும் அடுத்து ஒரு டாபிக் வரிகள், விலை கொள்கை, அப்புறம் வந்து இந்தியாவின் தொழில் வளர்ச்சி, 5 ஆண்டு திட்டங்கள், கிராமப்புற வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு 6 டாப்பிக்காக எக்கனாமிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட பிரித்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, இது வேர்டியூஸ்லி அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த டாபிக் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே, இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரைட்டாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிக் பார்ட் இருக்குது, ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்குது. அங்கே பார்த்து சரி கான்செப்டும் இருக்குது, ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேக்சுவல் தான். கதையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதை மெமரைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃப்ளோவாக போட்டே வந்துடலாம். ஆனால் எக்கனாமிக்ஸ் அப்படி கிடையாது. ஒரு சில இடத்துல மட்டும் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, பணவீக்கம்னா என்ன, வரி ஏன் போடுறாங்க, ஓகேங்களா, அரசாங்கத்தோடைய செலவு எதுக்கு பண்ணுறாங்க, கொஞ்சம் கான்செப்டாக தெரிஞ்சுட்டு அதில் வரக்கூடிய இயர், அதில் வரக்கூடிய நம்பர்ஸ், அதில் வரக்கூடிய நேம், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ இதில் கான்செப்ட் இருக்குது, ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேக்சுவல் பாயிண்ட் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, பார்க்கலாமா? ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம் இந்திய பொருளாதாரம். அதாவது 11th புக்கு ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த லெசனில் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க. 11th புக்கு எல்லாத்துலேயும் ஒரு கொட்டேஷன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. அவருடைய கூற்று தான். ஓகேங்களா, ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டு, இதுக்கப்புறம் எல்லாமே டிஜிட்டல் தான், இப்பவே மாறிட்டு தான் இருக்கு எல்லாமே. அந்த மாதிரி நேரத்தில் இந்தியா வந்து டிஜிட்டல் வேர்ல்டு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட தான் பாப்புலேஷன் ரொம்ப பெரிய அதிகம். ஓகேங்களா, 145 crore பீப்புள் இருக்காங்க. அதில் கண்டிப்பாக நம்ம கைபேசிகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய, ஆன்லைன் யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள் ஒரு மினிமம் இந்த ஏஜ் கேட்டகரிலாம் அவாய்ட் பண்ணிட்டுனா ஒரு 60 crore பீப்புளாவது அதை யூஸ் பண்ணுவாங்க மினிமம், நான் சொல்றேன். ஓகே, அப்போ உலகளை விட அதிகமாக காம்படிட்டர் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய சிஓ சொல்லியிருக்காங்க. அப்போ டிஜிட்டல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இலக்க முறை அப்படிங்கிற வார்த்தைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 7th லெசன்ல இப்போ நான் ஒவ்வொன்றையும் நடத்தும் போது முக்கியமானது மட்டும் அண்டர்லைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா, பொருளாதாரம்னா ரெண்டுமே சேர்ந்தது தான். நிறைய பேர் பொருளாதாரம்னா வெறும் வளர்ச்சி மட்டும், வெறும் காசு பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் அது பெரிய நாடுகள், ஓகேதா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கிடையாது, ரெண்டுமே வேணும். நல்ல வளர்ச்சியும் இருக்கணும், நல்ல முன்னேற்றமும் இருக்கணும். இப்போ ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? வளர்ச்சிங்கிறது பொருளாதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே பேசப்படும். முன்னேற்றம் அல்லது மேம்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளையும் பேசணும். பொருளாதாரமும் பேசணும், கல்வியும் பேசணும், ஹெல்த்தும் பேசணும். ஓகேங்களா, ஹெல்த் மீன்ஸ் உடல் சுகாதாரத்தை பற்றி பேசணும். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்ல போகிறோம். அப்போ வளர்ச்சி, ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பொதுவாக நாட்டின் வருமானத்தால் அளவிடப்படுகிறது. ஒரு நாட்டில் மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அந்த நாட்டில் எவ்வளவு வருமானம் வருது, அதுதான் வந்து ஜென்ரலாக பொதுவாக அளவிடுறாங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, அதன் மூலமாக தான் குறிக்கப்படுகிறது. ஒரு நாட்டுடைய வருமானத்தை அளவிடுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு கருவிக்கு பெயர் தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதோடைய டெஃபினிஷன் தான் இவ்வளவு தூரம் கொடுத்துருப்பாங்க. என்ன சார் மொத்த உள்நாட்டு உற்பத்தி? நான் சொல்லிடுறேன், நீங்க டெஃபினிஷன் அப்படியே ரீடும் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள வச்சுக்கோங்க, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி, இந்தியாவோட எல்லைக்குள்ள ஒரு வருஷத்துல, ஒரு வருஷம்னா ஒரு நிதி ஆண்டு ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பண்டங்கள் பணிகளுடைய இறுதிநிலை சந்தை மதிப்புக்கு பேர் தான் இந்த ஜிடிபி. ஓகே, சிம்பிளா சொல்ல போனா ஒரு வருஷத்துல அந்த நாட்டுக்கு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்களா, காரு, சட்டை, இந்த ஸ்மார்ட் போர்டு, லைட்டு, ஃபேனு எல்லாத்தையும் உற்பத்தி பண்றாங்களா, அதோடைய விலையையும்
இப்போ சர்வீஸ் சேவையான டாக்டர் செய்யக்கூடியது சேவை, டிரான்ஸ்போர்ட், மொபைல் ரீசார்ஜ், இப்போ நீங்கள் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அது ஒரு சேவை, ரீசார்ஜ் பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்து சேவை. அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் பாருங்க. அந்த வேல்யூ தான் இந்தியாவுடைய ஜிடிபி. அதுதான் ஒரு நாட்டுடைய ஒரு வளர்ச்சியை வந்து முடிவு பண்ணக்கூடிய, அதுதான் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை முடிவு பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் எது ஜிடிபி. அப்போ கேள்வி இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை என்ன சொல்றது, பொதுவாக நாட்டின் வரும் எதை கொண்டு அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிடிபி கொண்டு அளவிட. ஜிடிபியோட டெஃபினிஷன் படிச்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம தனியாக லெசன் நடத்தலாம், இது பேசிக்காக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி சார். இப்போ வளர்ச்சினா சொல்லிட்டீங்க. அடுத்து ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம்னா ஜிடிபி இருக்கணும், கல்வியும் இருக்கணும், சுகாதாரமும் இருக்கணும். அதுதான் சொல்றாங்க. அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம், அதுதான் சொல்றாங்க பாருங்க. ஓகேங்களா, வாழ்க்கை தரம்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நீ எப்படி வாழ்ற. ஓகேங்களா, வாழ்ந்தா செம்மையா வாழணும்னு சொல்றாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. இங்க என்னன்னா செம்மையான நம்ம பெரிய பங்களா, ஓகேங்களா, பென்ஸ் கார், ஆடி கார் அப்படி வாழ சொல்லுவேன். ஓகே, பேசிக்கா உன்னுடைய அடிப்படை தேவை என்ன, உடுக்க உடை, இருக்க இடம். இருக்க இடம்னா ஒரு வீடு. ஓகேங்களா, அது ஓட்டு வீடோ கூரை வீடு இல்லாமல் ஒரு தரமான காங்கிரீட் வீடு. ஓகேங்களா, உண்ண உணவு, 3 வேளைக்கான ஒரு உண்ண உணவு, ஒரு கலோரி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கலோரி வச்சிருப்பாங்க, அந்த கலோரி எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உணவு. இந்த 3 அடிப்படை தான் இருந்தா அதுதான் வாழ்க்கை தரம் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ பணமும் சம்பாதிக்கணும், முன்னேற்றம்னா பணம் கூட்டத்தோட நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நல்வாழ்வை உள்ளடக்கியது. அதுக்கு தான் சரி சார். அப்போ நீங்க ஒரு நாட்டோடைய வளர்ச்சியை முடிவு பண்றதுக்காக ஜிடிபி சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை முடிவு பண்றதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 டூல் வச்சிருக்காங்க பாருங்க. 3 நிறையவே இருக்கு. ஒரு 3 டூல்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI, வாழ்க்கை தர குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா, இந்த 3 குறியீடை வச்சு ஒரு நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் 7வது பெரிய நாடு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு டேட்ல 5வது பெரிய நாடு. ஓகேங்களா, ஆனா இந்த குறியீடெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்தியா ஒரு 150 கண்ட்ரி, ஒரு 180 கண்ட்ரி, 190 கண்ட்ரி கணக்கு போடுறாங்கன்னா கம்பல்சரி இந்தியா ஒரு 120 இடத்துக்கு மேலதான் இருக்குது. அப்போ இந்தியாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கான் முன்னேற்றத்துல, 130 கண்ட்ரி இந்தியாவுக்கு முன்னாடி இருக்குது. ஆனா வளர்ச்சியில பொருளாதாரத்துல இந்தியாவுக்கு முன்னாடி 4 நாடுகள் தான் முன்னாடி இருக்குது. அப்போ இந்தியா வளருது ஆனா முன்னேற்றம் அடையுது, முன்னேற்றம் அடையுது. இதுதான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள், இந்தியா வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ முன்னேற்றத்தை குறிப்பதற்காக இந்த 3 குறியீடு இருக்குது. நீங்க படிக்க வேண்டியது நம்மள மாதிரி எக்ஸாமுக்கு சிம்பிளா கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த HDI உடைய விரிவாக்கம் கேட்கலாம். ஓகேங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், தமிழ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல மனித வள மேம்பாட்டு குறியீடு இல்லைன்னா மனித மேம்பாட்டு குறியீடு கூட சொல்லலாம். சரிங்களா, பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், வாழ்க்கை தர குறியீடு, இயல் வாழ்க்கை தர குறியீடு சொல்லுவாங்க. அடுத்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், கம்பல்சரி ஃபுல் ஃபார்ம் வரும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல கூட நான் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். சரிங்களா, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சரிங்களா, இதுதான் ஃபுல் ஃபார்ம். இப்போ இதுல ஆகியவற்றை பொறுத்தது சொல்லிட்டாங்க. இதுல நான் வந்து HDI பத்தி நம்ம தனியா டீட்டெயிலா படிக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் பத்தி நம்ம சிலபஸ்ல இருக்குது, அதை டீட்டெயிலா படிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால நான் இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா, என்ன அதுவே இருக்குது. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, ஒரு நாட்டில எவ்வளவு மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்றத பேசக்கூடியதுதான் இந்த குறியீடு. இப்போ மகிழ்ச்சி எப்படி வரும், எல்லாரும் கிச்சு கிச்சு விட்டுனா அங்கே மகிழ்ச்சி வந்துருமா? அப்படி கிடையாது. ஓகே, மகிழ்ச்சிங்கிறது வந்து உள்ளத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி, அதுதான் வந்து மகிழ்ச்சி. அப்போ நிம்மதிக்காக என்ன தேவைப்படுது, அவனுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம், ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல சுற்றுச்சூழல். வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா? வெளியே போன இடத்துல மூக்கை புத்திட்டு டெல்லியில வாழ்ற மாதிரி வாழ முடியுமா? கிடையாது. நல்ல ஒரு சுற்றுச்சூழல், ஓகேங்களா, ஒரு அட்மாஸ்பியர் தான், சுற்றுச்சூழல் தான், ஒரு என்விரான்மெண்ட் நல்லா உருவாக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி அதே மாதிரி அவனுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும். ஓகேங்களா, ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு கண்ட்ரியில இருக்கணும். உண்மைதானே? இது எல்லாமே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னதான் சம்பாதிச்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஏதாவது சர்டிஃபிகேட்டுக்காக அவனுக்கு 5000 ரூபா 10000 ரூபாய் கேட்டா அது நல்ல நாடா, மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாடா? கிடையாது. அப்போ இது மாதிரி நிறைய பேராமீட்டர் இருக்கு இந்த மகிழ்ச்சியை அளவிடுவதற்காக. அந்த குறியீடை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு தொடர் 1972. இதுதான் ஃபேக்சுவல் பாயிண்ட்பா. நான் சொன்னேன் இந்த பாடத்துல வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட் அதிகமா இருக்குன்னா இதுதான் ஃபேக்சுவல் பாயிண்ட். எப்படி கேள்வி கேட்பாங்க, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க. புக்கிலேயே இருக்கு, நீ எங்கேயோ தேடி அங்க கூகுள் போடுவேன், எங்க இருக்குது? புக்கிலேயே இருக்குது. 1972ஆம் ஆண்டு பூட்டான் யார் உருவாக்குனா? பூட்டான் நாட்டின் 4வது. நீங்க பூட்டான் நாட்டுல எங்க இருக்கும், இந்தியாவுடைய மேப் வரைஞ்சீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோகோ மாதிரி இருக்கும், சின்ன கண்ட்ரியா இருக்கும்.
வேலூர் மாவட்ட அளவு தான் இருக்கும். அதுதான் பூட்டான் கண்ட்ரி. ஓகே, அது ஒரு கண்ட்ரியே. பூட்டான் நாட்டுடைய 4வது மன்னர், ஒரு மன்னர் பேர் பாருங்க. நம்ம ஊர்ல தான் முனியாண்டி ராமசாமி பேர், அவங்க ஊர்ல என்ன பேர் பாருங்க, ஜிங்மே சிங்யா வாசுங். ஓகேங்களா, கொஞ்சம் வாசிக்க கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்னருடைய பேர் என்ன, ஜிக்மே சிங்கே வாக்சுங். ஓகே, 3 பேரை நினைக்கக்கூடாது, ஒரே பேர் தான், ஒரே நபர் தான், இவ்வளவு பெருசா இருக்கு. சரிங்களா, என்பவரால் உருவாக்கப்பட்டது. அப்போ நீங்க 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று மன்னருடைய பேர், இன்னொன்று எந்த வருஷம், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர். முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த நிலை, இது நிறைத்த முன்னேற்றம். நான் சொன்னத சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அடுத்து பாருங்க, கலாச்சார மேம்பாடு. கலாச்சாரம் சீரழியக்கூடாதுப்பா, கலாச்சாரம் நல்லா இருக்கணும். சிறந்த நிர்வாகம் அப்படின்னா என்ன சொன்னது, கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் இருக்கும். இவங்க பேசிக்கா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேசுறாங்க, சிறந்த நிர்வாகத்தை பேசுறாங்க, கலாச்சாரத்தையும் பேசுறாங்க. ஓகேங்களா, கலாச்சாரம் நல்லா இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு பொங்கல் பண்டிகைன்னு கொண்டாடுற, ஏன் கொண்டாடுற, அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு மன நிம்மதி. லீவ் போட்டு ஒரு பொங்கல் பானை வைத்து கரும்பெல்லாம் சாப்பிட்டு ஒரு புது ஆடை அணிந்து கொண்டாடுறோமா, நம்ம கலாச்சாரத்தில் முழுவதுல மகிழ்ச்சி வருது. அவ்வளவுதான். ஓகே, நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் எல்லாத்தையும் பேசுது. 1972 கொண்டு வந்தாங்க. பூட்டான் நாட்டுடைய மன்னர் ஜிக்மே சிங்யா வாசுங் அவர் தான் கொண்டு வந்தார். முடிஞ்சதா, இதுதான் ஃபேக்சுவல் பாயிண்ட். முடிஞ்சது, கேள்வி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையில் உலக நாடுகள் வளர்ந்த நாடு. அதாவது இந்த 2 விஷயத்தை வச்சு மொத்த உலகத்துல கிட்டத்தட்ட உலகத்தில் 200 நாடுகளுக்கு மேல இருக்கும். அது ரெகக்னைஸ்டு, அன்ரெகக்னைஸ்டு, ஐநா சபைக்குள்ள வந்த நாடு, வராத நாடு நிறைய இருக்கும். இப்போ மொத்தமா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 200 நாடுகள் இருக்கு. இந்த 200 நாடுகளை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுதான் சொல்றாங்க பாருங்க, வளர்ந்த நாடு மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். இன்னொரு வகை சொல்லுவாங்க வளர்ச்சி குன்றிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல புக்கு 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்க 9th புக் எடுத்து ஒரு 3ஆ பிரிப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இன்னைக்கு டேட் நம்ம படி வளர்ந்த நாடுன்னு சொல்லலாம், வளர்ந்து கொண்டிருக்கும். இங்க இருக்கா, வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற அடிப்படையில் உலக நாடுகள் வளர்ந்த நாடுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வளர்ந்த நாடுன்னா யாரு, அமெரிக்கா, டென்மார்க்கு, பின்லாந்து, அவங்கலாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த நாடு எதுல, பணத்துல மட்டும் கிடையாது, கல்வியிலேயே வளர்ந்துட்டாங்க, சுகாதாரத்திலேயே வளர்ந்துட்டாங்க, மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. அப்போ அது வளர்ந்த நாடு. வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுனா இப்போ நம்ம இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்குது. சைனா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. எக்கனாமியில் வளர்ந்துட்டாலும் இந்த முன்னேற்றத்தில் எஜுகேஷன் இதெல்லாம் வளரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வளரும் நாடுகள் இதுதான். ஓகேங்களா, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா, அப்போ வளர்ந்த நாடுகள் என்பது எப்படி தான் இருக்கும், தொழில் மையம் இருக்கும், வளங்களை முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டு நான் சொன்ன பாருங்க, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இதெல்லாம் நல்ல டெவலப்டு கண்ட்ரி. ஓகேங்களா, வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அவங்க ஃபுல்லா டெவலப் ஆயிட்டாங்க. சரிங்களா, அவங்க மாறாக தன் வளங்களை என்ன சொல்றாங்க, சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகள், அதாவது குறைந்த தலா வருமானத்தை கொண்ட நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் என்று அழைக்கிறாங்க. அதுதான் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா. இந்நாடுகள் முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் 3ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரியுதா? ஓகே, இது நான் மூணா கட்டி சொன்னோம்ல, வளராத நாடு, ஓகே, வளர்ச்சி குன்றிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஒழுங்கா அவங்களுடைய ரிசோர்ஸை பயன்படுத்தல, ஒழுங்கா அவங்களுடைய வளங்களை பயன்படுத்தாம வளர்ச்சியில குன்றி ரொம்ப வறுமையில இருக்காங்க. அதுதான் ஆப்பிரிக்கா. உங்களுக்கே தெரியும், ஆப்பிரிக்கா கண்ட்ரி நீ கூகுளில் போயிட்டு வீடியோ போட்டீங்கன்னா ரொம்ப பாவப்பட்ட கண்ட்ரி, சாப்பாட்டுக்கு வரி இல்லாம, ஆடை உடுத்தாம இப்படிதான் இருப்பாங்க ஆப்பிரிக்க மக்கள் தான். பங்களாதேஷ், ஓகே, அடுத்து மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இதெல்லாம் வளர்ச்சி குன்றிய நாடுகள். வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அது ஞாபகம். இது ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட். என்னது, 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி, வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு இன்னொரு பெயர் 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஃபேக்சுவல் பாயிண்ட்பா. ஓகே, எப்பவும் போல இந்த டாபிக் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கேள்வி கேட்பேன், இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா, ரைட், அப்போதான் கவனிச்சிருக்கீங்க நான் நினச்சிக்குவேன். ஓகே, அடுத்து இந்திய பொருளாதாரம். ஓகே, ஃபர்ஸ்ட் வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் கொஞ்சம் பழைய டேட்டாஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, 2016 வருஷத்தோடைய டேட்டா தான். IMFனா யாரு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அயல் நாட்டு பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய வெளிநாட்டு ஒரு நிறுவனம். இது எல்லா நாடுகளுடைய டேட்டா கலெக்ட் பண்ணி இதுதான் ஒரு சென்சஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய டேட்டா தான். இதில் பாருங்க, ஜிடிபியோடைய தரவரிசையில முதல் 10 நாடு கொடுத்துருக்காங்க. எப்படி, ஜிடிபியோட தரவரிசையில முதல் 10 நாடு. என்னதான் முதல் 10 நாடு அப்படின்னு பாத்தீங்க பாருங்க.
ஃபர்ஸ்ட் அமெரிக்காவோட வளர்ச்சி பாருங்க, அப்பா எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 18,000 பில்லியன் டாலர், ரூபா கிடையாது, 18,000 பில்லியன்னாலே 100 கோடி, அதுலேயும் டாலர். ஓகேங்களா, அவ்வளோ வளர்ச்சி இருக்குது. அடுத்து கிட்டத்தட்ட அதோடைய வளர்ச்சியில முக்காவாசி சீனா இருக்கு. சீனாவுடைய வளர்ச்சியில ஒரு 40% ஜப்பான் இருக்கு. ஜப்பான்ல ஒரு பாதி ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்தியா, இத்தாலி, பிரேசில், கனடா. இதுதான் முதல் டாப் 10 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பா? டாப் 10 கண்ட்ரீஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2016 டேட்டா. இப்போ நம்ம இருக்கிறது 2024. அப்போ கிட்டத்தட்ட அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள், கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. இப்போ 8 வருஷத்துல டேட்டா மாறாமல் இருக்குமா? எவ்வளவோ மாறிட்டு. ஓகே, கொரோனாலாம் வந்து போனது, நிறைய நாடு ஒளிஞ்சி அழிஞ்சி மாறி மாறி வந்தது. அதன் அடிப்படையில் இந்தியா இந்த வரிசையில பார்க்கும்போது 7வது இருக்கும். அதுதான் சொல்லுவேன், எப்பவுமே புக்கு டேட்டா அடிப்படையில் இந்தியா 7வது இடம். ஆனால் கரண்ட் டேட்டா அடிப்படையில் இந்தியா எத்தனாவது இடத்துல வந்துட்டு அப்படின்னா, பிரான்ஸை பின்னுக்கு தள்ளிட்டு, கொரோனா டைம்லேயே பிரான்ஸை பின்னுக்கு தள்ளிட்டு, கொரோனாக்கு அப்புறம் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு டேட்ல இந்தியா வந்து உலகத்தில் 5வது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி நாடாக இருக்குது. கேள்வி கேட்கலாம். ஓகே, மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல ஏதாவது புதுசா டேட்டா ரிலீஸ் ஆனால் அப்போ கூட மாத்திக்கணும். மேபி 4வது சொல்றாங்க, அப்கமிங் இயர்ஸ்ல நம்ம வந்து 4வது இடத்துக்கு போக போறோம். அதாவது ஜெர்மனியையும் பின்னுக்கு தள்ளி ஜப்பானுக்கு அடுத்து 4வது இடத்துக்கு போக போறோம். ஜப்பானின்னு கொஞ்ச நாள் பீட் பண்ணதான் போறோம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஓகேங்களா, ரைட். அதெல்லாம் நம்ம நிறைய சிக்கல் தவிர்க்கணும். ஓகே, அப்போ நம்ம டேட்டா அடிப்படையில் நம்ம 5வது இடம். ஓகே, நம்ம உலகின் வலிமையான பெரிய பொருளாதார வரிசையில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்காம நான் சொன்ன புக் டேட்டா அடிப்படையில் 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஓகேங்களா, தொழில்மயமாதல் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான 7%னா சராசரியா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 7% வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து முன்னேறிய நாடுகளுடைய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம்? பின்வருவனவற்றுள் எதெல்லாம் முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் அல்ல அப்படின்னு கேட்கலாம். ஒரு 3 ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் வேற மாதிரி கொடுத்து கேள்வி கேட்கலாம். அதனால இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, என்னதான் சொல்றேன் பாருங்க. முன்னேறிய நாடுனா டெவலப்டு கண்ட்ரி. இப்போ அமெரிக்கா உதாரணம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, யூஎஸ்ஏவை வச்சு மனசுல வச்சுக்கோங்க. யூஎஸ்ஏவோட மனசுல வச்சு இந்த 12 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி அப்படின்னா அவங்க நாட்டில் வருமானம் நல்லா இருக்கும். மேப் பார்த்தீங்கன்னா, கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாரு, எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஆமாம், அமெரிக்காவில் வளர்ந்துருக்கு. உயர்ந்த தனிநபர் வருமானம். இப்போ இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட். என்னதான் இது வளர்ந்தா மட்டும் போதாது, இந்தியா கூட தான் பெருசாக இருக்குது. இந்தியா 5வது இடத்துல இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய மக்களில் ஒவ்வொருத்தருடைய தனி நபருடைய வருமானம் அதிகமாகணும். ஓகே, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக சம்பாதிக்கக்கூடிய வருமானம் அதிகமாகணும். அதுதான் எங்க சொல்றாங்க. அமெரிக்காவில் அதிகம் தான் உயர்ந்த தனிநபர் வருமானம். அடுத்து உயர்ந்த வாழ்க்கை தரம். அதுதான் இங்க ட்விஸ்டே. இந்தியாவில் குடிசை இல்லாத ஒரு மாவட்டம் சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன் சொல்றாங்க? அப்போ எல்லா ஏரியாக்களையும் வறுமை இருக்கு. அமெரிக்காவில் உயர்ந்த வாழ்க்கை தரம் இருக்கு. முழு வேலை வாய்ப்பு. முழுனா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு முழு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது ஒரு முன்னேறிய நாடுக்கு இயல்பு. அடுத்து தொழில்துறையின் ஆத்திகம். ஆக்சுவலா ஒரு பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 துறை இருக்கும். என்ன சொல்லுவாங்க? முதன்மை துறை அப்படின்னா வேளாண்மை தொடர்பான துறை. அடுத்து தொழிற்சாலை தொடர்பான துறை, அதுதான் 2ஆம் துறை. இன்னொன்று சேவை தொடர்பான துறை. அப்ப இந்த 3 துறைகள்லயே என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தா, இந்த 3 துறைகளையும் தொழில்துறை தான் ஆத்திகம் அதிகமா இருக்கும். ஏன் சார், சேவை துறை இருந்தா என்ன, வேளாண்மை இருந்தா என்ன அப்படின்னா, இந்த 2ஐ விட இது இருந்தாதான் முன்னேறிய நாடு. ஏன் அப்படின்னா, இது இருந்தாதான் நாடு கொஞ்சம் வேகமா வளரும், முழு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நாட்டில வளர்ச்சி பேஸ்ட் ஆன் இதை வச்சுதான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஏன் வெளிநாட்டுக்காரன் வந்து இந்தியாவில் வந்து ஐடி செக்டர், ஐடி வேலைக்காக இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறான். அவன் நினைச்சா உடனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஆனால் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணால் அவங்ககிட்ட நிறைய மிஷின் அது இதுன்னு இருக்கும், அதை உடனே ரிட்டர்ன் வாங்க முடியாது. அதனால எப்போவுமே இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டு. அது வந்தால் மட்டும்தான் ஒரு நாடு டெவலப்மெண்ட் பெரிய நாடாக மாற முடியும். இந்தியாவுக்கு அது இருக்கணும். இன்னைக்கு டேட்டில் இந்தியாவில் சேவை துறை தான் அதிகமாக இருக்குது. ஐடி, ஹெல்த்து, எஜுகேஷன் சம்மந்தமான துறை தான் அதிகமாக இருக்குது. நம்மளும் நிறைய இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். இதுதான் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து உயர்ந்த தொழில்நுட்பம், டெக்னாலஜி அதிகமாக இருக்கணும். தொழிற்செறிவு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பாருங்க, அதிக நுகர்ச்சி நிலை. இது வேணா இந்தியாவில் இருக்கும். நிறைய பொருட்களை மக்கள் வாங்கணும். சும்மா ஏதாவது சம்பாதிச்சு எல்லாரும் பேங்க்ல கொண்டு போய் போட்டக்கூடாது, சேமிக்க கூடாது.
சேமிக்கணும், போதுமான அளவு சேமிக்கணும். 1 லட்ச ரூபா மாசம் வருமான சம்பளம் வாங்குறீங்கன்னா உட்காந்து 80,000 ரூபாய சேமிப்புல போட்டு 20,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. 1 லட்ச ரூபா வாங்குறேன்னா 80,000 ரூபாய் செலவு பண்ணு, 20,000 ரூபாய் சேமி. இதுதான் ரேஷியோ. ஓகே, 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறையா, ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்ணு, மீதி 5,000 ரூபாய் சேமிக்கணும். அப்போ அதிக நுகர்ச்சி, நிறைய பொருட்களை வாங்கணும், நிறைய செலவு பண்ணணும். அதுதான் ஒரு நாடு வளர்ந்த நாடு. அதிக நகர்மயமாக்குது. ஓகே, எப்பவுமே எக்கனாமிக்கு இப்போ நமக்கு பிடிக்கிறது கிராமம் பிடிக்கலாம், ஆனால் எக்கனாமிக்கு எதுதான் சூட்டபிள்னா சிட்டி தான் சூட்டபிள். ஏன்னா சிட்டியில் தான் எஜுகேஷன் இருக்குது, ஹெல்த் இருக்குது, அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அதிகமாக சிட்டி மாறிட்டே இருக்கணும். சிட்டியாக மாறிட்டே இருக்க அமெரிக்கா போனால் எத்தனை சிட்டி இருக்குது, கலிஃபோர்னியா, அப்புறம் வந்து அலாஸ்கான்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து சான் பிரான்சிஸ்கோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய பெரிய சிட்டிஸ். அடுத்து சீரிய பொருளாதார வளர்ச்சி, ரொம்ப வேகமான வளர்ச்சி இருக்கணும். ஓகே, அடுத்து சமுதாயம், சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை இது இருக்கணும். இந்தியாவில் இது இருக்காதே, உங்களுக்கே தெரியும். அடுத்து அரசியல் நிலைத்தன்மை. ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அது டெம்பரவரியா இருக்கக்கூடாது, எப்பண்டா இந்த அதிபர் வந்து கவுந்து விடுவாரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அதிபர் இருக்காருன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து 5 வருஷம் எலெக்ஷன் நடக்கக்கூடாது, இவர் தான் பிரதமர், இவர் தான் அதிபர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு முன்னேறும். இது எல்லாமே ஒரு முன்னேறிய நாடுகளுக்கான இயல்பு. அப்ப நம்ம நாடும் இந்தியாவும் முன்னேறணும்னா இந்த பாயிண்ட் தான் நமக்கும் வரணும். உதாரணம், நம்ம ஊர்ல என்ன இருக்குது, அதிக நுகர்ச்சி இருக்குது. ஓகேவா, ஓரளவுக்கு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் அதிகமாக நகரமயமாக தான் ஆயிட்டு தான் இருக்குது. கரெக்டு தான். சீரிய பொருளாதார வளர்ச்சி இருக்குது. சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் இருக்கா, கொஞ்சம் டவுட்டு தான். வறுமை இருக்கா, இருக்கு, அதிகமாகவே இருக்குது. அரசியல் நிலைத்தன்மை இருக்கா, ஏதோ இப்போ கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது அடிக்கடி இருக்கணும். இந்த தொழிற்சேர்வு, தொழில்நுட்பம், முழு வேலை வாய்ப்பு தான் இல்லை. இந்தியாவில் அநியாயத்துக்கு வேலை இன்மை தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டா நம்மளும் படிப்படியாக முன்னேறிய நாடுகளாக மாறலாம். ஓகே, இது பார்த்து வச்சுக்கோங்க, முன்னேறிய நாடுகளின் இயல்பு. அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள். இதுதான் ரொம்ப நம்ம லெசனுடைய பேஸ் கன்னடே இதுதான். ஓகே, இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய இயல்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே, இதுல வந்து ஒரு 8 ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை மட்டும் நான் வந்து வாசிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். சரிங்களா, நீங்க பாத்துக்கோங்க அப்படியே. ஓகே, அது என்ன உள்ள என்ன கண்டு இருக்கோ அதை நான் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய பொருளாதார இயல்புகளை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா என்ன வகையான பொருளாதாரம், இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். அப்படின்னா மிக்சடு எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் மிக்சடு அப்படின்னா, மொத்தம் 3 வகையான பொருளாதாரம் இருக்குது. முதலாளித்துவம், சமத்துவம், கலப்பு. அப்படின்னா கலப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் துறைகளும் அரசு துறைகளும் இருக்கும், பொதுத்துறைகளும் இருக்கும், தனியார் துறைகள் இருக்கும். இந்த ரெண்டுமே இணைந்து செயல்படுறதுக்கு பேர் தான் கலப்பு துறை. உதாரணம் எடுத்துக்கோங்களேன், பால் பாக்கெட் காலையில் எந்திரிச்சு டீல இருந்து ஆரம்பிங்க. ஓகே, ஆவின் அரசாங்கத்துடைய பால் பாக்கெட் இருக்குது, ஆரோக்கிய பால் தனியார் பால் பாக்கெட் இருக்குது. பேருந்து எடுத்துக்கோங்க, கவர்மெண்டோடைய பஸ் இருக்குது, பிரைவேட்டோடைய பஸ் இருக்கு. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட், பிரைவேட் எல்லாமே இருக்கா. அப்போ அரசு தனியார் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ரைட்டா, இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இது முக்கியமா நான் சொன்ன வார்த்தை எங்க வருது பாருங்க. ஒரு விரைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவமா இருக்குது. தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்படுறதுக்கு பெயர் தான் கலப்பு பொருளாதாரம் சொல்றாங்க. அப்போ இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய நாடு. அடுத்து இந்தியாவுடைய இயல்புல அடுத்த ஒரு பாயிண்ட்னா, வேளாண்மை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுக்குதாம். ஓகே, என்ன வேளாண்மை என்ன செய்யுது, நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேல். புக்கில் பார்த்தீங்கன்னா 60% கொடுத்துருப்பாங்க. பாருங்க, 60% மக்கள் இந்தியாவில் விவசாயம் சம்பந்தமான தொழில் தொடர்பான வேலைகளை தான் செய்கிறாங்க. அப்போ இந்தியாவில் வேளாண்மை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாக்ஸ் சார், G20 உள்ள நாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியா இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கணும். இந்தியா இருக்கு. என்ன சார் G20 நிறைய இருக்கு. G20, G7, பிரிக்ஸ், சார்க், SCO, ஏசியான், இதெல்லாம் ஒரு அமைப்பு. என்ன அமைப்புன்னா பிராந்திய அமைப்புகள் சொல்லுவாங்க. ஒரு சில நாடுகள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா ஒரு கேங்காக ஒரு ஃபார்மேஷன் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டு, ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் G20னா எப்போ உருவாக்கப்பட்டது, அந்த டைமில் முதல் பொருளாதாரத்தில் முதல் 20 இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் G20. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே G7 முதல் 7 இடத்துல யார் இருக்காங்களோ அதை தான் சேர்ந்து உருவாக்குனாங்க. அதில் இந்தியா கிடையாது. G7ல இந்தியா கிடையாது. G20ல யார் இருக்கா, இந்தியா இருக்கா, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்தியா இருக்காங்க G20ல. G7ல இந்தியா கிடையாது. பிரிக்ஸில் இருக்குது, SCOல இருக்குது, சார்க்கில் இருக்குது, ஏசியானில் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த அமைப்புகளில்
நம்ம அது தனியாக லெசன் வருது பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு பாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பாருங்க வேளாண்மை தான் வாழ்க்கை ஆதாரமாக இருக்குது. வேளாண்மை வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 17% பங்களிப்பு இருக்காமா. ஓகேங்களா, 17%. அதனால தான் பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, ஓகேங்களா, வாசனை பொருட்கள், எண்ணெய் பொருட்கள், இது எல்லாத்துக்குமே பொருளாதாரத்து வலு சேர்க்குது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்தியாவில் காட்டன் பருத்திங்கிற ஒரு வேளாண்மை ஒரு விவசாயமே பண்ணலைன்னா தமிழ்நாட்டில் திருப்பூரில் காட்டன் இந்த துணிகளை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குமா? அதை நம்பி எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? அப்போ வேளாண்மை ஒரு முக்கியமான தொழிற்சாலை தான். வேளாண்மை நம்பி தான் இந்தியாவில் ரொம்ப மிக முக்கிய பங்கு இருக்குது. 2வது பாயிண்ட். அடுத்து வளர்ந்து வரும் சந்தை. ஆமாம், இந்தியாவுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே வருது. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இந்தியாவை நோக்கி வராங்க, இந்தியாவை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தங்களுடைய பணத்தை அவங்க நாட்டில் போட்டால் கம்மியான வருமானம் தான் வருது, ஆனால் இந்தியாவில் போட்டால் அதிக வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் இந்தியாவுக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எப்போ வந்துட்டா, இப்போ கூட எலான் மஸ்க் டெஸ்லா கம்பெனியுடைய ஓனர் எலான் மஸ்க் வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாகவே ரூமர்ஸ் வந்தது. வரதையும் பார்க்கலாம். ஓகே, நிறைய பேச்சுவார்த்தைக்கு தான் மோதல்கள் போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். இந்த மாதிரி வெளிநாட்டு முதலாளிகள் இந்தியாவின் மீது இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுதான் வளர்ந்து வரும் சந்தை. ஓகே, முன்னேறிய கொண்டிருக்கும் நாடுகளிடையே இந்தியாவின் சந்தை பிற நாட்டுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2 வார்த்தை முக்கியம்: வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை. 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐ அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு முதலாளி டைரக்டா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஓப்பன் பண்றாரு, அதுதான் எஃப்டிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய டெஸ்லா கம்பெனியை இந்தியாவில் சென்னையில் ஓப்பன் பண்றாரு. அவரே டைரக்டா பல 1000 கோடி ரூபாயை போட்டு நில வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு அவரே ஓப்பன் பண்றாரு. அதுக்கு பேர் எஃப்டிஐ. அதே எலான் மஸ்க் என்ன பண்றாருன்னா, இது ரொம்ப கஷ்டம்ப்பா எஃப்டிஐ எல்லாம் போட்டு பண்றது. அதனால அம்பானி இருக்கார், ஆல்ரெடி அம்பானி இருக்கார், அவர்கிட்ட ஒரு 1000 கோடி கொடு. அவர் என்ன பண்றாரோ அதன் மூலம் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட், ஓகே, வருமானத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா அதுக்கு பேர் எஃப்ஐஐ. புரியுதா? வெளிநாட்டுல அவங்க வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊர் நிறுவனத்துல முதலீட்டு பண்ணா அது எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டுக்காரங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணா அதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி முதலீடு. ஓகே, அந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல அதிகமா வந்துகிட்டே இருக்குது, அதான் பெரும் ஆர்வம் காட்டுகின்றன. இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் வலிமையாக யோசிப்பாரு. வெளிநாட்டிலிருந்து பணம் நமக்கு வந்துட்டு இருந்தால் நல்லது தானே, நம்ம அதை வச்சு இந்தியாவில் வேலை வாய்ப்பு, இந்தியாவோட உற்பத்தி திறன், இந்தியாவோட ஜிடிபி எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி கொள்ளலாம். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். இதெல்லாம் நடக்கிறதுனால இந்தியா வேகமாக வளர்ந்துகிட்டே வருது. அதன் அடிப்படையில் ஜிடிபியில நம்ம 7வது இடத்துல புக் டேட்டா அடிப்படையில், ஆனால் ரியல் டேட்டா 5வது இடத்துல இருக்கிறோம். அது தாண்டி இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும் சக்தியில் பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. அதுல இந்தியா 3வது இடத்துல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேடா, ஜிடிபியில் 5வது இடம், பிபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டாவில் வந்து இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. என்ன சார் பிபிபி அப்படின்னா, அதாவது வாங்கும் ஒரு நாட்டுக்குரிய மக்கள் எவ்வளவு திறனாக வாங்குறாங்களோ அதுக்கு டேட்டா போடுவாங்க. அது முதலிடத்துல சைனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல இந்தியா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது ஒரு டேட்டா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விரைவான பொருளாதாரம் இந்தியா இருக்குது. G20 நாட்டில் இந்தியா இடம் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த டேட்டா பாருங்க, வளர்ந்து வரும் பொருளாதாரம். இங்க வேகமாக வளரும் பொருளாதாரம். ஓகேவா? அதாவது உலக வரிசையில சீனாவுக்கு அடுத்து, கண்ட்ரிக்கு அடுத்தபடியாக மொத்த நாட்டு உற்பத்தியில 7.1% வந்து இந்தியா தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா வந்து கடும் வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து வேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்றாங்க. சரிங்களா? அதே டேட்டா தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேகமாக வளரும் பணிகள் துறை. நான் சொன்னது இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரி கிடையாது, இண்டஸ்ட்ரி இருக்கு, ஆனா இண்டஸ்ட்ரியோட அதிகமா எது இருக்குன்னா பணிகள், சேவை துறை தான் அதிகமா இருக்கு. ஓகே, அது மேலும் போக போக இண்டஸ்ட்ரியோட சேவை துறை அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்கு. நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து, நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட், நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி தான் வளர்ந்துகிட்டே வருது. அதுதான் சொல்றாங்க பாருங்க, தகவல் தொழில்நுட்பம், ஐடி, பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பெருளவு வளர்ச்சி பெறுகின்றன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து உலக தரவரிசையில இணையதளம், இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடுகளுடைய டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடிய அளவு, இத்தனை மக்கள் வந்து, இத்தனை மில்லியன் மக்கள் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்துறாங்க. சைனாவோட தான் அதிகம், 2வது இடத்துல இந்தியா, 3வது இடத்துல தான் யார், அமெரிக்கா இருக்காங்க. ஓகே, இணையதள சேவையை அதிக அளவு பயன்படுத்தும் பயனாளர்கள். ஓகே, அடுத்து பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. என்ன சார் உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா,
நம்ம டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ள நிறைய வந்து பொருட்களை வாங்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, முன்னேறி நடக்கிற இயல்புல இதுவும் ஒரு இயல்பு நமக்கு இருக்குது. நம்ம இந்தியாவில் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டேட்டா தான் இது. வளர்ச்சி காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா, உள்நாட்டு நுகர்வு பொருட்கள் வாங்குவது பெருமளவு. அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனீங்கன்னா உங்க அம்மா அப்பா தான் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க கேட்டபோது ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுவாங்க. இப்போ அதே அம்மா அப்பா தான் கொஞ்சம் வருமானம் அதிகமான நிறைய செலவு பண்றாங்க. என்ன பண்றோம், மாசத்துல ஒரு நாள் அவுட்டிங் போறோம், ஓகேங்களா, டின்னர் சாப்பிட்றோம். அப்படி வருஷத்துல ஒரு நாள் அல்லது 2-3 நாட்கள் என்ன செய்யறோம், வெளியூருக்கு எங்கேயாவது ட்ரிப்பு போறோம், ஓகேங்களா, எங்கேயாவது அப்படி கேரளா, மூணார் போறோம், ஊட்டி போறோம், கொடைக்கானல் போறோம் மீன்ஸ் எல்லாரும் அவங்க ஃபேமிலியில ஒரு சில மக்கள் போறாங்க, ஒரு சில பேர் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இடத்துக்காவது போறாங்க. நிறைய வெளியே போய் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. சரிங்களா. அடுத்து நகர்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி, வேகமா சிட்டியா மாறிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, அம்மாட்டெல்லாம் கேட்டு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உங்க ஊர் மாவட்டத்தில் ஒரு சிட்டி பேர் சொல்லுங்க, அந்த ஊரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டு பாருங்க. அது ஒரு சாதாரண கிராமமா இருந்திருக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் வருது, ரோடு போடுறாங்க, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் வந்தா டக்குன்னு பூம் ஆயிருது. ஓகேங்களா, அதுதான் காரணம். சரி, அடுத்து பாருங்க, நிலையான பேரளவு பொருளாதாரம். ஓகேங்களா, அதான் என்னன்னா ரொம்ப ஸ்டெபிலிட்டியா சீக்வன்ஸா வந்து முன்னேறி வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, சற்று குறைவாக 7% இருந்தது, அதாவது உண்மையான வளர்ச்சியை விட. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன பாருங்க, இந்தியாவுடைய இயல்புகள்ல மக்கள் தொகை பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரமிடு உண்டு. இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷனை ஏஜ் கேட்டகரி வயசு வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இத்தனை வயசு டு இத்தனை வயசு இவ்வளோ பேர், இத்தனை வயசு டு இத்தனை வயசு இவ்வளோ பேர். அதுக்கு பேர் தான் மக்கள் தொகை பகுப்புன்னு சொல்லுவாங்க. அதுல குழந்தைகள் ஒரு மீடியமா ஒரு 16 வயசுல இருந்து 35 வயதுடைய இளைஞர்கள், 35 இருந்து ஒரு 60 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், 60 வயசு இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய முதியவர்கள், இப்படி கணக்கு வந்து 3ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல நம்ம கிட்ட 16 வயதுல இருந்து 35 வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்காங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுவாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க, இந்தியாவில் மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. இதன் பொருள் இந்தியாவில் என்ன இருக்குது, அதிக இளைஞர்களை எண்ணிக்கை கொண்டுள்ளது. உண்மையாவே அடுத்த ஒரு 15 வருஷமெல்லாம் இந்தியாவில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்தியா வேகமாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அடுத்த ஒரு 15 வருஷம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம் எப்பவும் சொல்லுவோம். இளைஞர் வளர்ச்சியின் அடிப்படை இந்திய இளைஞர்கள் திறமை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட். இதுதான் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம். பாருங்க, இந்தியாவுடைய இளைஞர்களுடைய மக்கள் தொகை இஸ் ஈக்குவல் டு, அதை பாருங்க, இதுதான் ஒரு நல்ல இமேஜ். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு புரிய வைக்கும். நான் உட்காந்து இந்தியாவில் அத்தனை கோடி இளைஞர்கள் இருக்கலாம், நாடு முன்னேறுது, அதெல்லாம் சொல்றதை விட சிம்பிளா ஒரு படம். இந்தியா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க, வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்றாங்க. வெஸ்ட் ஏஷியானா அந்த அரேபிய நாடு இருக்கு பாருங்க, 18 நாடு. அர்மேனியா, அசர்பைஜான், பக்ரைன், ஜார்ஜியா, ஈராக், இஸ்ரேலு, குவைத், லெபனான், ஓமன், ஏமன், சவுதி அரேபியா, பாலஸ்தீனம், இது மாதிரி ஒரு 18 நாடு இருக்கு. இந்த 18 நாடுகளுடைய மக்கள் தொகை இஸ் ஈக்குவல் டு இந்தியாவுடைய இளைஞர்களுடைய மக்கள் தொகை. குழந்தைகளை சேர்க்கல, முதியவர்களை சேர்க்கல, ஆனா இங்க குழந்தைகள் முதியவர்களை சேர்த்து 18 நாடு, ஆனா இங்க ஒரு நாடு, அதுதான் இந்தியா. புரியுதா? அப்போ இளைஞர்கள் இந்தியாவில் அதிகமா இருக்காங்க. அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தி அடுத்த 15-20 வருஷத்துல இந்தியா முன்னேறினா அடுத்து நம்மளை அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கலாம் இந்தியா. ஓகே, அடுத்து சரி, என்னதான் இவ்வளவு பலங்கள் சொல்றீங்க சார், இந்தியா அப்படி சொல்றீங்க, இந்தியா அப்படி சொல்றீங்க, இந்தியாவுக்கு எதுவுமே நெகட்டிவ் இல்லையா? இந்தியாவுக்கு எதுவுமே வந்து ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிற அளவுக்கு இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு, அதுவும் பேச போறோம். ஓகேங்களா? அது பலங்கள், அதாவது இயல்புகள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பலவீனம் பார்க்க போறோம், நெகட்டிவ்ஸ், வீக்னஸ் பார்க்க போறோம். இந்தியானா வெளிநாடுகள் தான் இப்படிதான் பாக்குறாங்க, இந்தியா ஏன் இன்னும் டெவலப் ஆக முடியும்னா இதுதான் ரீசன். பார்க்கலாமா? அதே மாதிரி டாபிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதிக மக்கள் தொகை. ஓகேவா? நம்ம ஊர்ல வச மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அது ஒரு ப்ராப்ளம். ஆமாவா? ப்ராப்ளம் தான். 1-2 பேரா இருக்கான், 145 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? முடியாது. எங்கேயாவது தப்பு நடக்குமா? கண்டிப்பா நடக்க தான் செய்யும். ஓகே, இவ்வளவு கோடி மக்கள் தொகை யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு விஷயம் கிளாஸ் நடத்துறேன், ஒரு 50 பேர் 100 பேர் கிளாஸ் நடத்துறது எப்படி இருக்குது, 1000 பேர் 2000 பேர் கிளாஸ் நடத்துறது எப்படி இருக்கு? மாறுமா இல்லையா? என்னுடைய ஒரு குவாலிட்டி கண்டிப்பா மாறுமா இல்லையா? அதே தான் இங்கேயும். அப்போ ஒரு நாடு ஒரு 10 கோடி 20 கோடி மக்களுக்கு ஒரு நிர்வாகம் செய்யறது வேற, 145 கோடி பேர், அது ஒரு 20 கோடி பேர் வயதானவர் இருப்பான், ஒரு 20 கோடி பேர் இளைஞர்கள் இருப்பாங்க, ஒரு 145னா ஒரு 50-60 கோடி பேர் வந்து பெண்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்து செய்யும் போது குளறுபடிகள் ஏற்படும். நமக்கு பெரிய நெகட்டிவ் மக்கள் தொகை தான். ஓகேடா? அதுவும் அதிக மக்கள் இருக்கிறது பெரிய நெகட்டிவ். ஆனா மக்கள் தொகை பகுப்பு பாசிட்டிவ், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?
அது ஒரு, ஏன்னா உலகத்துல நம்ம இன்னைக்கு நம்பர் 1 தான் இருக்கும். எதுல? பொருளாதாரத்துல கிடையாது, வறுமை ஒழிக்கிறது கிடையாது, நாடு முன்னேறது கிடையாது, மக்கள் தொகையில நம்ம நம்பர் 1. ஓகேங்களா? சீனா 2ஆம் இடத்துல இருந்தது. ரைட்? அப்போ அது ஒரு நெகட்டிவ். இந்தியா அதான் சொல்றாங்க பாருங்க, சராசரியா மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், ஐயோ என்ன டேட்டா பாருங்க, ஆண்டுதோறும் நம்ம ஊர்ல மக்கள் தொகை கூடுது. அது என்ன அளவுனா ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகைக்கு சமமா இருக்காமா. போன 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய மக்கள் தொகை 121 கோடி. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுடைய மக்கள் தொகை 145 கோடி. அப்ப சராசரி 23 கோடி பேர் வந்து உயர்ந்திருக்காங்க. அந்த 23 பேர் கூடுனாங்க பாருங்க, அந்த மக்கள் தொகை தான் ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகையாமா. இந்த மாதிரியான டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு மக்கள் தொகை நமக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கு. உண்மையா அது நமக்கே தெரியும், நம்மளே அனுபவப்படுறோம். ஒரு வருஷம் நிற்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு ஸ்கீம் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்படுறோம். ரைட்? அடுத்து இந்தியானாலே வெளிநாடு நம்மளை என்ன சொல்லுவோம், அமெரிக்கா கிட்ட போய் இந்தியா, வாட் இஸ் இந்தியா அப்படின்னு கேட்டால் உடனே அவங்களுடைய மைண்டில் என்ன வரும்னா, இந்தியானாலே அந்த கிராமங்கள், குடிசைகள், வறுமை, பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்றத்தாழ்வு. ஒரே மும்பை தான்ப்பா, மும்பையில் ஒரே சிட்டி தான். அந்த சிட்டியில் கிட்டத்தட்ட 20 மாடி அடுக்குமாடி வீடு வச்சிருக்காரு அம்பானி. அதே சிட்டியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி போனீங்கன்னா தாராவி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லம் ஏரியா அங்கேயே தான் இருக்குது. அதே மும்பையில் தான் இருக்குது. இதுதான் ஏற்றத்தாழ்வு. பெரிய பணக்காரன், பெரிய கார், ஓகே, இந்த காரோடைய மதிப்பு மட்டுமே 5 கோடி, அதில் போகிறான். இன்னொருத்தன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அதுதான் இந்தியா. அப்போ இந்தியாங்கிறது ஏற்றத்தாழ்வும் அதிகமாக இருக்கு, வறுமையும் அதிகமாக இருக்கு. சரி சார், வறுமைனா ஏதாவது சொல்றீங்க சார்? வறுமை என்றால் நமக்கு டெஃபினிஷன் சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட கலோரி இருக்கும், 2300 அப்படின்னா 2400 கலோரி சொல்லுவாங்க. அந்த கலோரியை நீ சாப்பிடலைன்னா நீ வறுமை கோட்டு கீழே இருக்க, அந்த கலோரி நீ சாப்பிட்டுட்டனா வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிற. அதுதான் மீனிங். ஓகே, ரூபாயை வச்சு நம்ம பேச போகிறது கிடையாது. இதுதான் எக்கனாமிக்ஸ் மீனிங். ஓகே, பார்க்கலாம் அடுத்தது கிளாஸ்ல வரும் பாருங்க. அப்போ இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கு. அது ஒரு டேட்டா சொல்றாங்க பாருங்க. அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணமே இருக்குது. அதுதான் சிம்பிளா சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார், இந்தியாவில் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், ஏழை ஆகிட்டே இருக்கிறான், மிடில் கிளாஸ் கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸாக வாழ்ந்துட்டு இருக்கான். அதுதான் இந்தியாவுடைய சினாரியோ. ஓகேவா? இது சமுதாயத்தில் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலையே இருக்குது, வரி ஏய்ப்பு எல்லாமே இருக்கு. ஓகே, வறுமை கோட்டு கீழே இந்தியா வந்து அதிக அளவுல இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க. சரி சார், இது மட்டும் தான் ப்ராப்ளமா? இது அடுத்து ப்ராப்ளம் வாங்க. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. என்ன சார் அத்தியாவசிய பொருள்? மொபைல் ஃபோன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி, இது அத்தியாவசிய பொருள் தான் கிடையாது. ஓகேதா? உணவு, திருப்பி சொல்லிட்டேன், உடுக்க உடை, இருக்க இடம், இதோடைய பொருள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வேலைக்கு போகணும்னா நம்ம பைக்கில் போகிறோம், அப்போ அது என்னது, பெட்ரோல் போடுறோம், பெட்ரோலுடைய விலை உயர்ந்துகிட்டு இருக்குது. சமைப்பதற்கு கேஸ் ரொம்ப அத்தியாவசியம். ஓகேங்களா? விறகடுப்பில் சமைக்கூடாது, கவர்மெண்ட்டே தான் சொல்லுது, கவர்மெண்ட் தான் கேஸ் கொடுக்குது. அப்போ கேஸோடைய விலை அதிகமாகுது, பெட்ரோலுடைய விலை அதிகமாகுது, காய்கறியுடைய விலை அதிகமாகுது. அரிசி, நீ கடந்த ஒரு 5 மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசியோடைய விலை மட்டும் 20% 30% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? 1000 ரூபா ஒரு ரேட்டு வரிசை அரிசி இருந்தது. அப்படி 1000 ரூபா இருந்த அரிசி மூட்டை எல்லாமே இப்போ 1200 ரூபா, 1500 ரூபா அரிசி மூட்டை எல்லாமே இப்போ 1800 ரூபா. இது இன்க்ரீஸ் ஆகிட்டா. இதுதான் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கு. இந்தியா ஒரு மோசமான நிலைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இந்தியாவில் உள்கட்டமைப்பு வசதி பலவீனம். அமெரிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், ஏர்போர்ட் இருக்கும், ஓகே, எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டி இருக்கும், ரோடு கனெக்டிவிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்தியா ஒரு உள்கட்டமைப்பு வசதி இல்லாத இடம். அதாவது ரோடு ஃபெசிலிட்டி இல்லை, எல்லா வீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொண்டு போக முடியல, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வசதியில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? போன மாதம் கூட வேலூர் மாவட்டத்தில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு பெண் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க. அது ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்குள்ள இறந்து போயிட்டாங்க. ஏன்? ரோடு வரை ஃபெசிலிட்டி இல்லை. அப்போ இதுதான் இந்த போக்குவரத்துக்காக ரோடு ஃபெசிலிட்டி, மின்சாரம் இருக்கணும், அதை தாண்டி ஒரு சேஃப்டியான ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்போ இந்தியாவில் அது இல்லை, அது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. வேலை வாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. சார், இந்தியா முன்னேறுது, அப்போ ஏன் வேலை வாய்ப்பு இருக்க முடியுது? அதுதான் இந்தியா படிப்படியாக வளர்ந்துகிட்டு இருக்குது. 7வது இடத்துல இருந்து 4வது இடம், 6வது இருந்து 5, அடுத்த வருஷம் 4வது இடத்துக்கு போகுது. ஆனால் வேலை வாய்ப்பு உருவாகுது அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லை. அதுதான் இந்தியா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை இல்லை ஆனால் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுதான் சொல்றாங்க, வேலை வாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை.
ஒரு காலத்துல 1 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் பண்றாருன்னா அவர் குறைந்தபட்சம் ஒரு 500 பேர்ல இருந்து 1000 பேருக்கு சராசரியா வேலை கொடுக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஓப்பன் பண்ணா. ஆனா இன்னைக்கு அதே 1 கோடி ரூபாய் போட்டு பிசினஸ் பண்ணா வெறும் ஒரு 30 பேர் 40 பேரை வச்சு மொத்த பிசினஸையும் முடிச்சிடலாம். அதுதான் இன்னைக்கு டேட்டோடைய நிலைமை. ஓகேடா? அப்போ வேலை வாய்ப்பு நம்மளால உருவாக்க முடியல, அந்த விஷயத்த சொல்றாங்க, நெகட்டிவா சொல்றாங்க. அடுத்து பழமையான தொழில்நுட்பம், ரொம்ப பழைய தொழில்நுட்பம். ஓகேங்களா? இப்போ வேளாண்மை தான் பண்ணலாம், ஆனால் இன்னமும் பழைய விதைகள் பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியே பண்ணும்போது நம்ம அதிகமான உற்பத்தியை உருவாக்க முடியல. ஓகேங்களா? சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாக இருக்குது, அதுதான் வழக்கிலிருந்து இதாக இருக்குது. ஓகே, இது எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஓகே, அடுத்து இந்தியாவுடைய மக்கள் தொகை போக்கு பார்க்கணும். ஓகேங்களா? மக்கள் தொகை நமக்கு பெரிய நெகட்டிவ் பார்த்தோம். இப்போ மக்கள் தொகையை பற்றி ஒரு டேட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறியின்படி படிப்பதே மக்கள் தொகையில் எனப்படும். ஓகே, இந்த டெஃபினிஷன் கேட்கலாம்ப்பா. வாட் இஸ் பாப்புலேஷன் சென்ஸ், அந்த பாப்புலேஷன் ஸ்டடிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்கள் தொகையுடைய அம்சத்தை பற்றி படிக்கக்கூடிய சயின்ஸ் சப்ஜெக்டுக்கு பேர் தான் மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய மக்கள் தொகை போக்கினை பல்வேறு கூறுகளை சொல்றாங்க. ஓகேங்களா? மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு வீதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம், இந்த எல்லா விஷயத்தையும் இப்போ டேட்டா பார்க்க போறோம். ஓகே, எல்லாமே இந்தியாவில் என்ன டேட்டாவில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொன்றுடைய டெஃபினிஷனையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போறோம். சரியா? இப்போ அடுத்து அப்படியே நம்ம பாப்புலேஷன் சம்பந்தமான டேட்டாஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, மக்கள் தொகையுடைய அளவு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 100 வருஷம் 110 வருஷத்தோடைய டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது மக்கள் தொகை எத்தனை கோடிகள் இந்தியாவில் இருந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி நீங்கள் ஜாகிரபிலையும் படிப்பீங்க. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872, ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் 1872 தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் அது முழுவதுமான கண்டக்ட் பண்ணதை, முழுவதுமான முதல் மக்கள் தொகை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 1881. ஞாபகம். அதுல இருந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவாங்கன்னா பாப்புலேஷன்ஸ் எடுப்பாங்க. 1991, 1901 ஸ்டார்ட் ஆகுதா, 11, 21, 31, 41, 51, 61, 71, 81, 91, 2001, 2011, 2021 டேட்டா வரணும். கொரோனா காரணமாக அந்த இயர் ஃபுல்லா நமக்கு பெரிய டிராபேக் ஆனதுனால அடுத்தடுத்த வருஷம் இப்போ எடுக்க போறாங்க. ஓகேங்களா? இப்போதான் எடுக்க போறாங்க, ரொம்ப நிறைய காரணம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனிவே 10 வருடங்களுக்கு ஒரு முறை பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்பது வழக்கம். அதுதான் டேட்டா பாருங்க. அப்போ 23 கோடியில் ஆரம்பிச்சது, அடுத்து 25 கோடி, அடுத்து கொஞ்சமா குறைஞ்சிருக்கு பாருங்க. இந்த டைம்ல என்னைக்கு இல்லாம மக்கள் என்ன இருக்கு, நெகட்டிவ் குரோத்ல வந்திருக்கு. ஏன் காரணம்? அந்த டைம் நிறைய நோய், நிறைய உலக போர் நடந்ததுல அதெல்லாம் காரணமா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 31, 27, 31, 36, 43 கோடி, 54 கோடி, போக போக பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாகுது. 68, 84, 102 கோடி அடிசாம்பர் அப்படிங்கிற அளவுக்கு 2001ஆம் ஆண்டு இந்தியாவுடைய மக்கள் தொகை 100 கோடி தாண்டது. சாதனை. ரைட். அடுத்து 2011 121. இப்போ அடுத்த சென்சஸ் வந்ததுனால தெரியும் 145 கோடியா 150 கோடியா தெரியும். இப்போதைக்கு நிறைய டேட்டா அடிப்படையில் 145 கோடி சொல்றாங்க, பார்க்கலாம். ஓகேவா? இந்த சைடு வளர்ச்சி விகிதம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், தொடக்கத்துல 0.5, 1.104, 1.3, 1.25, 1.96 இருந்தது. அப்புறம் போக போக என்ன ஆகுது பாருங்க, 61க்கு மேலதான் 2%, 2.2, அதுக்கப்புறம் திருப்பி கம்மியாகுது 2.16, இப்போ 1.97, 1.16. ஏன்னா நாட்கள் போக போக நம்ம நிறைய ஸ்கீம், குடும்ப கட்டுப்பாடு ஸ்கீம் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால நாட்கள் போக போக பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை கம்மியாயிடும். ஓகே, டேட்டா பார்த்துக்கோங்க. 2011 சென்சஸ் தான் நமக்கு இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் நீங்க எப்கமிங் எக்ஸாமுக்கும் படிக்கணும். 2021க்கான சென்சஸ் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இன்னொரு 4-5 மாசம் ரிலீஸும் ஆகாது, பயப்பட வேணாம். சரிங்களா? பழைய சென்சஸே படிச்சுக்கோங்க. அதுதான் இங்க டேட்டா இருக்குது. எல்லாத்தையும் இதே படிச்சுக்கோங்கப்பா. எல்லா பாயிண்ட்டும் கேள்வி கேட்கறான். இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்ற பாருங்க. 100 ஆண்டுகள்ல 4 மடங்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. உலக அளவுல சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்ல, இது பழைய டேட்டா, 5 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் பழைய புக்கு தானே. இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், முதல் இடம். ஓகேவா? சாதனை. அடுத்து உலகின் மொத்த புவி பரப்பரப்பு, இதுதான் உலக உருண்டை. அப்படின்னா உலகத்துல அங்கங்க நிறைய லேண்ட் இருக்கும். சவுதி அரேபியா, ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நிறைய லேண்ட் இருக்குங்க. அந்த மொத்த நிலப்பரப்புல இந்தியாவுடைய நிலப்பரப்பு 2.4%. மொத்த நிலப்பரப்பு இருக்குல்ல, டோட்டல் ஏரியாவில் இந்தியாவுடைய ஏரியா 2.4%. அதே இது
மொத்த வேர்ல்டோடைய மொத்த இன்கம்ல இந்தியாவோட இன்கம் எவ்வளவு 1.2%. இந்த பர்சன்டேஜ் அதை பார்த்துக்கோங்க, கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் 17.5%, லேண்டோட ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2.4, இன்கம் பொறுத்த வரைக்கும் 1.2, பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் 17.5. ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டாவே ரொம்ப கான்ட்ராடிக்டா இருக்கா? இங்க பாருங்க, லேண்ட் வெறும் 2%, 2.5 தான், 2.4 தான். ஆனா பாப்புலேஷன் 17.5. அப்போ இதுதான் சொல்லுவாங்க உலகத்திற்கு கூடிய 6ல் ஒருத்தர் இந்திய ராமன். எப்படி உலகத்துல ஒரு 600 கோடி பேர் இருக்கான் அப்படின்னா 600 கோடியில ஒரு 100 கோடி பேர் இந்தியர். அதுதான் சொல்லுவாங்க சிம்பிளா 6ல் ஒருவர் இந்தியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? வேறு வகையில் அந்த இதே இருக்குப்பா, உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் யார் இந்தியர் சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ. உண்மையாவே இந்தியானா இவ்வளவு பெரிய கண்ட்ரி சொல்றாங்களே, ஒரு 4 மாநிலம் தான். அந்த 4 மாநிலம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். என்ன மாநிலம்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. மக்கள் தொகையின் 3 சரி, உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகமா. யோசிப்பார், நம்ம இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. அந்த 28 மாநிலத்துல 2 மாநிலம் மட்டும் எடுக்கிறோம். என்ன மாநிலம்? ஒன்னு யூபி, இன்னொன்னு மகாராஷ்டிரா. இந்த 2 மாநிலத்தை சேர்த்தா அந்த 2 மாநிலத்துடைய மக்கள் தொகை மட்டும் அமெரிக்கா மாதிரி பெரிய நாட்டுடைய மக்கள் தொகையோட பெருசா இருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலக பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை எடுத்துக்கோங்களேன், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுடைய மக்கள் தொகையை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 25 கோடி 30 கோடி மக்கள் இருக்காங்க. ஓகே, இதுதான் சொல்றாங்க. அடுத்து ஆனால் சில நாட்கள்ல காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்ஸா, அப்புறம் கொரோனா கூட எடுத்துக்கோங்க. கொரோனா இந்த மாதிரி கொள்ளை நோய் வந்ததுனால, பஞ்சம் வேற ஏற்பட்டனால சில ஆண்டுகள்ல மக்கள் தொகை வந்து சரிஞ்சது அப்படி சொல்றாங்க. இது ஒரு 3 டேட்டா பார்க்கணும். அது 1921ஆம் ஆண்டு தான் முதலும் கடைசி அன்னைக்கு தான். ஓகே, அன்னைக்கு மட்டும்தான் இந்தியாவோட பாப்புலேஷன் கொஞ்சமா சரிஞ்சது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைமா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதுதான் 0.03% வந்து மைனஸ் நெகட்டிவா க்ரோத் ஆனது. அதனால அந்த ஒரு வருஷத்தை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோ. பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டு? பெரும் பிரிவினை, கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1921ஆம் ஆண்டு கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது ஒரு வருஷமா. அடுத்து 1951ல மக்கள் தொகை பெருக்க சதவீதம் 1.33% 1.2% கொஞ்சமா குறைஞ்சது. அங்க ரொம்பவே குறைஞ்சது. இங்க அந்த வளர்ச்சி வீதம் மட்டும் குறைஞ்சது. அதனால 1951ஆம் ஆண்டை நம்ம சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றோம். அது பெரும் பிளவு, இது சிறு பிளவு. அது கிரேட் டிவைட், இது ஸ்மால் டிவைட். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்துதான் அல்டிமேட். 1961ல எப்படி 1961ல எப்பவும் இல்லாத சதவீதமாக இந்தியாவுடைய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96, அதாவது கிட்டத்தட்ட 2% உயர்ந்தது. அதனால என்னைக்கும் 2 கம்மியாக தான் இருந்தது, இப்போ 2% அதிகமானதுனால 1961ஆம் ஆண்டை நம்ம மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்றோம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா? எப்பவுமே 1.3, 1.4, 1.9 இந்த மாதிரி உயர்ந்துட்டு இருந்த வேலையில திடீர்னு 2% வளர்ச்சியை வந்து டச் பண்ணிட்டு, அதனால வந்து இந்த இயர் வந்து நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஒரு இயர் நம்ம இந்தியா வந்து மைல்கல்லை அச்சீவ் பண்ண ஒரு இயர்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து அடைஞ்சிட்டு. இலக்கு தான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றோம். 100 கோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவை இந்தியா எட்டிய ஒரு ஆண்டுனா 2001ஆம் ஆண்டு. சரிங்களா? அடுத்து 2011 கணக்கின் அடிப்படையில் இளைஞர்கள் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க விட அதிகமாக இருந்தாங்க சொல்றாங்க. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அப்ப இதற்குரிய டேட்டாஸ் முக்கியம். 1921 என்ன சொல்றாங்க, 1951 வருஷத்துல என்ன சொல்றாங்க, 1961 என்ன சொல்றாங்க, 2001 என்ன ஆனது, 2011 என்ன ஆனது. இந்த 4 வருடங்களுடைய நேம் அந்த வருஷத்துல என்ன நடந்தது தெளிவா பார்த்துக்கோங்க. கேள்வி இதுல இருந்து தான் இதுக்கு முன்னாடி அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன சார் பிறப்பு விகிதம்னா என்ன, இறப்பு விகிதம்னா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கணும். ஓகேங்களா? டெஃபினிஷன் பார்த்து டேட்டாவும் பார்க்கலாம். பிறப்பு விகிதம் என்ன? இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேருக்கு ஒரு நாளோ அல்லது ஒரு மாதத்துல எத்தனை குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் வந்து பிறக்குதோ அதோடைய டேட்டாவை தான் அதாவது பர்த் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆர். ஓகே, பர்த் ரேட் அப்படின்னா
1000 மெம்பர்ஸுக்கு எத்தனை குழந்தைகள், 1000 மெம்பர் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்களோ அதுதான் வந்து பிறப்பு விகிதம். அதே இது இறப்பு விகிதம்னா என்ன? 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. எப்படி 1000 பேருக்கு பிறக்கிறாங்களோ அதே மாதிரி 1000 பேருக்கு இறக்கக்கூடிய மக்கள் தொகையோட எண்ணிக்கையை தான் டெத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. DR. இது பர்த் ரேட், இது டெத் ரேட் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ அதோடைய விகிதம் பார்க்கலாம். வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம், இறப்பு விகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டேபிள் காலம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1951 பிறப்பு விகிதம், அதாவது 1000 பேருக்கு ஒரு சராசரியா 40 பேர் பிறப்பாங்களாமா. 1000 பேர் 2000 பேருக்கு 80, 3000 பேருக்கு 120 மக்கள். இதுதான். எத்தனை பேர் சார் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பேர் பிறக்கிறாங்கன்னா 27 பேர் இறந்து போயிடுறாங்களாமா 1000 பேருக்கு. புரியுதா? அப்புறம் நாட்கள் போக போக இந்தியாவில் நிறைய குடும்ப கட்டுப்பாடு திட்டம், நிறைய ஹெல்த் ஃபெசிலிட்டி தான் இம்ப்ரூவ் ஆனதுனால பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்கு. புரியுதா? பிறப்பு விகிதம் கம்மி ஆகணும், அதுதான் நல்லது. ஓகேங்களா? 1000 பேருக்கு 25.4 2001 2011 டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுதான் கேள்வி கேட்டாங்கன்னா 21.8% 1000 பேருக்கு. இறப்பு விகிதம் பாருங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இப்போ நல்லா வளர்ந்துட்டு, அதனால 1000 பேருக்கு 7.1% இறப்பு விகிதமாக இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்தியாவுடைய அஃபிஷியல் டேட்டா, ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவுடைய பொதுத்துறையுடைய டேட்டா, இதெல்லாம் அஃபிஷியல் டேட்டாப்பா மாற போகிறது கிடையாது. ஓகே. அடுத்து பிறப்பு விகிதம் இப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. படிப்படியாக குறைஞ்சிருக்கு. பிறப்பு விகிதமும் இருக்கட்டும், இறப்பு விகிதம் இருக்கட்டும், குறைஞ்சிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானதுன்னா எந்த ஊர்ல அதிகம், எந்த ஊர்ல கம்மி விட்டுறாங்க. கேரளாவில் மிக குறைந்த பிறப்பு விகிதம் 14.7 மற்றும் உத்தரப்பிரதேசத்துல அதிக அளவு பிறப்பு விகிதம். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளா நல்ல டெவலப்டு மாநிலம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாங்க? குறைந்த அளவு தான் பிறப்பு விகிதம் இருக்கு. நம்ம உத்தரப்பிரதேசம் டெவலப்பே இல்லாத மாநிலம். அப்போ லிட்ரேசி கிடையாது, ஒன்றும் கிடையாதுனால வசம் பெற்று போட்டுறானது. அதனால அங்கே என்ன ஆகி போச்சு? 29.5. ஓகேங்களா? அங்கே பிறப்பு விகிதம். அடுத்து மேற்கு வங்காளத்துல மிக குறைந்த இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரிசாவில் அதிகமான இறப்பு விகிதம். ஓகேங்களா? அப்போ 4 ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கணும். கேரளா, உத்தரப்பிரதேசம், அது 2 பிறப்பு விகிதம் சம்பந்தமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், ஒடிசா. ஓகேங்களா? மேற்கு வங்காளம், ஒடிசா, இந்த 2ம் அந்த ஒரே பெல்ட்டில் வருது. ஓகேங்களா? மேற்கு வங்காளம் குறைந்த இறப்பு விகிதம், ஒரிசா அதிக இறப்பு விகிதம். எது பிறப்பு எது இறப்பு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் பீகார் இது அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும், கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. அதுதான் பீகார், மத்திய பிரதேசம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இந்த 4 மாநிலத்துடைய பேரை சேர்த்து தான் ஒரு வார்த்தை சொல்றாங்க, பீமாரு அப்படின்னு சொல்றாங்க. இவைதான் இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிஐனா பீகார், எம்ஏனா மத்திய பிரதேஷ், ஆர்னா ராஜஸ்தான், யூனா என்னது உத்தரப்பிரதேசம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பீமாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட்டா? இதுதான் மக்கள் தொகையுடைய இது மக்கள் தொகையுடைய பிறப்பு இறப்பு விகிதம். அடுத்து நம்ம மக்கள் தொகை அடர்த்தி பார்க்கலாம். அடுத்து பாலின விகிதம் என்ன பார்க்கலாம். சரியா? அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி பத்தி பார்க்க போறோம். மக்கள் தொகை அடர்த்தினா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓகே. இங்கே வந்து நம்ம வந்து மக்கள் தொகையுடைய பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், அதில் எது ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்துட்டு உயர்ந்த மாநிலம் பார்த்துரும். இப்போ மக்கள் தொகை அடர்த்தி. இப்போ மக்கள் தொகை அடர்த்தினா ஒன்றும் இல்லை, ஒரு சர்டைன் ஏரியாவில் எவ்வளவு மக்கள் வாழ்கிறாங்களோ அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. இப்போ சர்டைன் ஏரியா சொன்ன பாருங்க, அது எவ்வளவு, அதுதான் எங்கள் ஃபார்முலாவாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் மொத்த நிலப்பரப்பு. ஓகேங்களா? அப்போ மக்கள் தொகை அடர்த்தி is equal to population density is equal to total population divided by total area. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ற பாருங்களேன், ஒரு மொத்தமா வந்து ஒரு ஊர்ல வந்து 500 பேர் இருக்காங்க. சரி, அந்த 500 பேர் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குது. ஓகேங்களா? அப்போ அப்பகுதியுடைய நிலப்பரப்பு எவ்வளவு? 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ 5 நம்ம டிவைட் பண்ணோம்னா 100. அப்போ இதுதான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அந்த ஊர்ல 100 மக்கள் வாழ்றாங்க. ஓகே. இப்போ இதே தான் நம்ம இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை 145 கோடி டிவைடட் பை இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு. நம்ம ஜியாகிரபியில் படிச்சிருப்போம்ல, அந்த மொத்த நிலப்பரப்பை போட்டோம்னா டிவைட் பண்ண ஒரு வேல்யூ கிடைக்குமா? அந்த வேல்யூ தான் நமக்கு ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள மக்களோட எண்ணிக்கை. அப்போ 1951 117 மக்களும், 2051 325, இப்போ 2011 382 ஆகுது. இப்போ இது எதை காமிக்குது? நிலப்பரப்பும் அப்படியே தான் இருக்க போகுது, அது மாற போகிறது கிடையாது, ஸ்டாட்டிக். ஆனால்
மக்கள் தொகை நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அதனால அடர்த்தி அதிகமாயிட்டே இருக்கு. இதுல அதிகம் கம்மி இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாவது நிலம் மற்றும் மனிதன் விகித அளவை குறிக்கிறது. மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தி அதிகரிக்கிறது. ரைட், கீழே வாங்க. சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்பாக வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவா இருந்தது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் 117 ஆனது, 325, இப்போ 382 வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2011 அடிப்படையில் 382 ஸ்கொயர் கிலோமீட்டர் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி. ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதான் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ இதில் பார்த்தோன்னா கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட அதிக மக்கள் தொகை அடர்த்தியும், பீகார் தான் இருக்கிறதுலேயே அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி. எவ்வளோ பாருங்க, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க. 1102 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்காங்க. இப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனீங்க வச்சுக்கோங்க, அருணாச்சல பிரதேஷ், அதுதான் இந்தியாவிலேயே மிக கம்மியான மக்கள் தொகை உடையது. பாருங்க, அருணாச்சல பிரதேசத்துல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு, வெறும் 17 பேர். யோசிச்சு பாருங்க, ஒரு சதுர கிலோமீட்டர்னா அப்படி இப்படி ஒரு சதுரம் வரைகிறீங்க, ஓகேவா? இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர், இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர், இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர், இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர், இதுதான் ஒரு சதுர கிலோமீட்டர். சரியா? அப்ப இந்த ஏரியாவில் 1102 பேர் இருக்காங்க நம்ம பீகார்ல. அப்படி அருணாச்சல பிரதேசத்தில் வெறும் 17 பேர். அதுதான் ஹையஸ்ட் லோயஸ்ட். இன்னும் மேற்கு வங்காளம் டேட்டா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிளேஸ் இருக்காம. மேற்கு வங்காளத்தில் 880 மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிறாங்க, செகண்ட் பிளேஸ். ஓகேங்களா? ரைட்டா? அப்போ அருணாச்சல லோயஸ்ட், ஹையஸ்ட் பீகார் பார்த்துக்கணும். அப்போ இதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. இப்போ மக்கள் தொகை அடர்த்தி வரைக்கும் ஃபார்முலா முக்கியம், நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுங்கிறது முக்கியம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எது அதிகம் எது கம்மி, நமக்கு 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பீகார், 2வது மேற்கு வங்காளம் பார்த்துக்கோங்க. லீஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வெறும் 17. ஓகே, அடுத்து வந்துருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னா பாலின விகிதம். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் அர்த்தம் செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும். ஒரு மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாநிலத்தில் ஒரு சார், இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 கோடி மக்கள் வந்து ஆண்கள் இருக்கா, 4 கோடி பெண்களாக இருக்கலாம். ஓகே, இது கம்மியாக வச்சுக்கலாமே, ஒரு 4.5 கோடி ஆண்கள், 3.5 கோடி பெண்கள்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதுதான் ஒரு 1000 மக்களுக்கு 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, அதுக்கு பேர் தான் பாலின விகிதம். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டெஃபினிஷன் எல்லாத்துலேயும் டெஃபினிஷன் முக்கியம்பா. மக்களுக்கு அடர்த்தி தான் ஃபார்முலாவாக டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், பாலின விகிதத்தில் டெஃபினிஷனா பார்க்குறோம். இது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கிறது, ரொம்ப முக்கியம். ஓகே, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா 1000 வாட் எக்ஸ். ஓகேவா? இது வந்து மெயில், இது ஃபீமேல். ஓகேங்களா? இது நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாம மொட்டையா இந்த நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அது நம்ம புரிஞ்சுக்கணும். 1000 ஆண்களுக்கு 946 புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இது ரொம்ப அதிகமா இருந்தா, ஓகேங்களா, இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமா இருந்தா அங்க பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி, அந்த மாநிலம் டெவலப்பே ஆகுது. கரெக்டா ஓரளவுக்கு ஈக்குவலா இருந்தா ஓகே. ஓகேங்களா? பெண்கள் அதிகமா இருந்தா அந்த மாநிலம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலம்னு அர்த்தம். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இந்த டேபிள் காலம் பார்க்கும்போது 1951ல 1000 ஆண்களுக்கு இந்தியாவில் 946 பெண்கள் இருந்திருக்காங்க முதையே. அதுக்கப்புறம் கம்மியா இருக்கு 2001ல 933. அடுத்து 2011ல ஓரளவுக்கு நார்மலானது 940. ஆனா இதுவுமே நார்மல் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 980களுக்கு மேல 85க்கு மேல இருந்தாதான் நார்மல் எப்பவுமே. ஓகேங்களா? ஒரு சில மாநிலத்தில் 1000க்கு மேலே இருக்குது. பார்க்கலாம் பாருங்க, இந்தியாவில் பெண்களை விட ஆண்கள் பெருக்க விகிதம் அதிகம் சாதகமாக உள்ளன. ஒன்றும் காரணம் என்ன காரணம், நம்ம வீட்டிலே யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் குடும்பத்தில் யாராவது உங்க அக்காவோ உங்க சித்தியோ உங்க மாமாவோ யார் வீட்டிலையாவது அவங்க வந்து என்ன பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது அதிகபட்சம் விரும்புவாங்க. ஓட்டிங் எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் யாரை தான் விரும்புவாங்கன்னா குழந்தை பெற்றெடுப்பதற்காக ஆண் குழந்தை தான் விரும்புவாங்க. அதுவும் வயசான தாத்தா பாட்டிகள், ஓகேங்களா, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே எதுக்கு விரும்புவாங்க, ஆண் குழந்தை. ஏன் விரும்புகிறாங்க? பெண் குழந்தைன்னா அதுக்கு என்ன செய்யணும், சடங்கு செய்யணும், கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் சீர் செய்யணும். இப்போ செலவுகளுக்காக பெண் குழந்தையை அவாய்ட் பண்ணுறாங்க. கிராமங்களில் இருக்குது, இன்னமும் இருக்குது. ஆனால் இப்போ இருந்ததை விட கம்மியாக இருக்கு. பெண் குழந்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நிறைய கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வர காரணத்தினால. சரிங்களா? ரைட். அப்போ எடுக்கப்பட்ட பாலின விகிதம் தான் இது கொடுத்துருக்காங்க. 2011 அடிப்படையில் ஹரியானால தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பாலின விகிதம், வெறும் 877.
யோசிச்சு பாருங்க, ஹரியானாவோட தான் இருக்கிறதே கம்மியான ஒரு பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு வெறும் 877 பெண்கள் தான். ஆனா கேரளாவில் இருக்கிறதே அதிகம், அதாவது 1000 ஆண்களுக்கு 1086 பெண்கள். கேரளா என்ன மீனிங் பாருங்க, ஆண்களுடைய பெண்கள் அதிகமா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னது, ஒரு 1084 பெண்கள் மட்டும் மற்ற மாநில ஆண்களை தான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதுதான். அப்போ இந்தியாவோட கேரளா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி மாநிலங்களில் பெண்களுடைய எண்ணிக்கை ஆண்களுடைய அதிகமாக இருக்கும். ரொம்ப லோயஸ்ட்னா ஹரியானா, அந்த நம்பர் முக்கியம் 877. சரிங்களா? ரைட், எடுத்து போறாமா? பாலின விகிதம் முடிஞ்சது. அடுத்து பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பாருங்க, பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அதாவது ஒரு குழந்தை பிறந்து எத்தனை வருஷம் உயிர் வாழுது அதை எது ஒரு ப்ரிடிக்ட் பண்றோமா, அதுக்கு பேர் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, சராசரியா எல்லா மக்களும் பிறந்து எத்தனை வருடம் உயிர் வாழ்கிறாங்களோ அதை கணக்கு வச்சுதான் இந்தியாவுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படி இல்லைன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்தே வருது. ஓகேங்களா? இறப்பு விகிதம் கம்மியானதுனால, ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்ததுனால. ஓகேங்களா? அப்படி டேட்டா பார்க்கும்போது ஆண்கள் தனியா பெண்கள் தனியாவே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 951 ஆண்கள் பாருங்க எப்படி மோசமா இருந்திருக்கு பாருங்க. அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு டைம்ல ஆண்கள் பிறந்து சராசரியா 32.5 வயசு வரைக்கும் தான் உயிர் வாழ்றாங்க. பெண்கள் 31.5 வயசு வரைக்கும் தான் உயிர் வாழ்றாங்க. சராசரியா போட்டு பார்த்தா 32.1. அடுத்து 1991 58.6, பெண்கள் 59, சராசரியாக மொத்தமாக 58.7. 2001 61.6, 63.3, சராசரி 62.5. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை இந்த டேட்டா ரொம்ப 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 முக்கியம். 2011 கணக்கின் அடிப்படையில் ஆண்கள் 62.6%, 60 ஆண்டுகளாகவும், பெண்கள் 64.2 ஆண்டுகளும், சராசரியாக 63.5 ஆண்டுகள் இந்தியாவில் ஒரு மனிதன் பிறந்து சராசரியா உயிர் வாழ்றான். சார் எப்படி சார், வீட்டு பக்கத்தில் ஒரு கிழவி இருக்கு, அது 95 வயசு வரைக்கும் வாழுது. நேற்று அடுத்த தெருவில் ஒரு பையன் திடீர்னு மஞ்சள் காமாலனால திடீர்னு 8 வயசு பையன் செத்து போயிட்டான். இதுதான் நீங்க சொல்றீங்கல்ல, 95 வயசுலையும் இருக்காங்க, 8 வயசுல ஒரு குழந்தையும் செத்து போறான். இப்படி எல்லாத்த டேட்டாவை வச்சுதான் சராசரி பண்ணிதான் இந்த டேட்டா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமா அது ஆண்கள் பெண்களை விட மொத்த டேட்டா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 வருடங்கள் மட்டுமே ஆகும். 2011 63.65 வருடங்கள் என்ற அளவில் அதிகரித்திருக்கு. முக்கிய காரணம் இறப்பு விகிதம் குறைந்ததே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஆனா வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மி தான். அடுத்து எழுத்தறிவு விகிதம் எப்படி பாலின விகிதம் பார்த்தோமோ, எழுத்தறிவு விகிதம் ரொம்ப முக்கியம். எழுத்தறிவு விகிதம்னா ஒரு மனுஷனுடைய லிட்ரஸி ரேட், ஒரு நாட்டுடைய அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு மொழியில ஒரு மனிதனுக்கு, அதாவது இந்தியாவில் குடிமகனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சா போதும். ஏதாவது ஒரு மொழி, அது இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் தான் கிடையாது. ஏதாவது ஒரு மொழியில எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சாலே போதும். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போன அவசியம் இல்லை, காலேஜ் முடிக்கணும், 5ஆம் கிளாஸ் SSLC பாஸ் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகே, எழுதவும் படிக்க தெரியும், அதுதான். ஓகே, 1951 பார்க்கலாம். இந்த வருஷ டேட்டா அடிப்படையில் 2011 அடிப்படையில் ஆண்கள் 82% மற்றும் பெண்கள் 65.65% என்ற அளவிலும், ஒட்டுமொத்தமாக எழுத்தறிவு விகிதம் 74.04% இந்தியாவுடைய எழுத்தறிவு. ஓகே, ஆண்கள் அதிகம். ஏன் அப்படின்னா பெண்கள் நம்ம சமுதாயத்தில் பெண்களை பள்ளிக்கூடம் அனுப்பாத சமுதாயம் இருக்க காரணத்தினால ஆண்களோட எழுத்தறிவு அதிகம், பெண்களோட எழுத்தறிவு கம்மி தான். இது எப்பவுமே இருக்குதான். இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் மிக மிக குறையும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இலங்கையை விட நம்ம இந்தியாவில் கம்மி தான். அப்படி இப்போ ஹிஸ்டோரிக்கலாக டேட்டா பார்க்கும்போது பாருங்க, இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது இந்தியாவில் வெறும் 18% தான் படித்தவங்க. வெறும் 18%. யோசிச்சு பாரு, விடுதலை ஆகும்போது 30 கோடி பேர் இருக்காங்கன்னா 30 கோடி பேர் தான், வெறும் 6 கோடி பேர் தான் படித்தவனே இருந்திருக்கான், எழுத படிக்க தெரிஞ்சவன். அது 2001 64% ஆனது. இப்போ 2011 74, முக்காவாசி பேர் இந்தியாவில் எழுத படிக்க தெரிந்தவர்கள். இதில் ஆண்கள் அதிகமாக தான் இருக்குது 82, பெண்கள் கம்மியாக தான் இருக்குது 65. ஓகே, இதில் அதிகம் கம்மி பார்க்கணும். அதன் அடிப்படையில் கேரளா 94%. எல்லாத்துலேயுமே கேரளா ஃபர்ஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாத்துலேயுமே எஜுகேஷனு, ஹெல்த்து, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிறப்பு விகிதம் கம்மி எங்கே தான்? கேரளா தான். டெவலப்மெண்ட், இந்த மாநிலம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கேரளாவில் 94% எழுத்தறிவு, மிசோரத்தில் 93, கோவாவில் 88. சரியா? இந்த எல்லா டேட்டாவையும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா,
ஒரு 4 மாநிலத்தை கொடுத்துட்டு அந்த 4 மாநிலத்தை இறங்கு வரிசைப்படுத்துக, ஏறு வரிசைப்படுத்துக அப்படி கேட்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது கேரளா, மிசோரம், கோவா அப்படி எழுத்தறி கொண்டிருந்த மாநிலம். ஹிமாச்சல பிரதேஷ் 82, மகாராஷ்டிரா 82, சிக்கிம்ல 81, தமிழ்நாடு கவனிச்சுக்கோங்கப்பா 81, 80. சரியா? பீகார்ல தான் ரொம்ப குறைவான 61% குறைவான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உள்ளது. சரியா? கொஞ்சம் ஆன்லைன் டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். நீங்கள் புக் டேட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஒரு சில இதுதான் ஆந்திர பிரதேசம் இருக்கும். நீங்கள் புக் டேட்டாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். சரியா? ரைட். அப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இயற்கை வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்தியா பொருளாதாரம் பார்த்துக்கிட்டோம்னா மக்கள் தொகையை பற்றி படிக்கிறோம். அடுத்து இந்தியாவில் என்ன வளங்கள்லாம் இருக்குது. அப்போதான் பாரதியாருடைய ஒரு குறிப்பு ஞாபகம் வரணும். என்ன வளங்கள் இல்லை நம் திருநாட்டில் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்தியாவில் எல்லா வளமும் இருக்கு. மனித வளத்திலிருந்து இரும்பு வளம், நிலக்கரி வளம், தங்கம், எல்லா வளங்களும் இந்தியாவில் கொட்டி கிடக்குது. அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம். ஓகே, பார்க்கலாமா? ஒரு நாட்டில் இயற்கை வளம் பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள். ஓகே, இயற்கையிலிருந்து பெறக்கூடிய வளம் தான் இயற்கை வளம். அது காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல் சக்திகள், இதெல்லாம் முக்கியமான இயற்கை வளங்கள். அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. நிறைய இயற்கை வளம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏழை மக்களையும் அதிகமாக கொண்டுள்ளது. ஓகே, அப்போ இந்த இயற்கை வளங்களை 2 வகையாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க பாருங்க. 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, இது சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருப்போம். என்னதான்? ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இன்னொன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள். அதாவது புதுப்பிக்க கூடியதுன்னா எவ்வளோ தடவை வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அது காலியே ஆகாது. ஓகே, இட் won't exhaust. ஓகே, எக்ஸாஸ்ட் அதாவது திருப்பி அது காலியே ஆகாது, கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் புதுப்பிக்க இயலாத வளம்னா இட் ஹேஸ் லிமிட், அவ்வளோதான். இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேலே அது காலி ஆயிரும். அது லிமிட் நம்ம திருப்பி பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் தான் நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மற்றும் மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் காடு, வனவிலங்கு, இது கூட எக்ஸாஸ்ட் தான். ஆனால் காற்று, அப்புறம் நீர் மின்சக்தி, அப்புறம் காற்றாலை, அப்புறம் சூரிய ஒளி, இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஓகேங்களா? ஆனால் நம்ம புக்கில் இருக்கதான் ஃபாலோ பண்ணுறோம். காடுகள், வனவிலங்கு புதுப்பிக்கக்கூடியது. ஏன்னா திருப்பி திருப்பி உருவாகிட்டு இருக்கிற, திருப்பி மரம் வெட்டினா திருப்பி முளைக்க தான் போகுது. வனவிலங்கு ஒன்று கொண்டா திருப்பி இன்னும் இனப்பிரகாய் திருப்பி புதுசாக வரதான் போகுது. ஓகேங்களா? அடுத்து புதுப்பிக்க இயலாததுன்னா அதுதான் நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள். ஓகேவா? அதெல்லாம் திருப்பி வரவே வராது. அதுதான் புதுப்பிக்க இயலாது. ஓகே, ரைட். இப்போ வளங்கள் 2 வகையாக பார்த்துருக்கோம். அடுத்து மண் வளம் பார்க்கணும். ஓகே, அப்போ இந்தியா சொல்லும்போது சுமார் தோராயமாக 32 சதுர கிலோமீட்டர், 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டதுதான் இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு. அது ஒரு பெரிய நம்பராக இருக்கும். ஜாகிரபியில் முதல் லெசனில் படிப்பீங்கன்னா 10th. ஓகே, அது நிலப்பரப்பு கொண்டது. இது உலக நிலப்பரப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா 2.42% தான். இந்திய நிலப்பரப்பளவில் உண்மையில் பெரிய நாடு என்ற போதும் மிகப்பெரிய மக்கள் தொகை அளவினால் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சாதகமானதாக இல்லை. ஓகே, யோசிச்சு பார்க்கணும். 17.5% பாப்புலேஷனு, ஆனால் லேண்டோடைய சதவீதம் வெறும் 2.2%. இது சாதகமா இருக்கா? ரொம்ப ரொம்ப சாதகம் இல்லவா? ரொம்ப ரொம்ப பாதகம். ஓகேவா? இப்படி இருக்கக்கூடாது. அமெரிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லேண்டோட ஏரியா இருக்கோ அந்த அளவுக்கு பாப்புலேஷனுடைய ஏரியா இருக்கும். இன்னும் ஒரு சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா லேண்டு பெருசாக இருக்கும், அந்த வாழ்றதுக்கு பாப்புலேஷனே இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் அப்படியே ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இதுதான் சொல்ல வராங்க. அப்படி பார்க்கும்போது வேளாண் புள்ளி விவரத்தில் அடிக்கப்படுகிறது அதிக விவசாயம் பரப்பில் செய்பவர்கள் ரொம்ப கம்மி. அது என்ன சொல்ல வராங்கன்னா, விவசாய நிலம் இருக்குல்ல, அது பெரிய பெரிய விவசாய நிலங்கள் செய்யக்கூடிய அளவுகள் ரொம்ப கம்மி. சிறு குறு விவசாயிகள் தான் இந்தியாவில் அதிகம். அதனால தான் விவசாயிகள் பெரிய அளவுக்கு லாபம் அடையவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரிய விவசாயிகள்னா எதை சொல்கிறாங்க? இது கூட கேள்வி கேட்பாங்க. பெரிய அதிக விவசாய பரப்புனா 10 ஹெக்டேரும் அதுக்கு மேலே. இப்போ 1 ஹெக்டேர்னா ஞாபகம் வச்சுக்கணும் 2.4 ஏக்கர். ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா, 2.4 ஏக்கர், அதாவது 247 சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஹெக்டேர் அப்படின்னா 10 ஹெக்டேர்னா கிட்டத்தட்ட 25 ஏக்கருக்கு மேலே. யோசிச்சு பாருங்க, உங்க கிராமத்தை தேடி பாருங்க, எத்தனை விவசாயி, கஷ்டப்படுற விவசாயி எவன் 25 ஏக்கருக்கு மேலே யார் லேண்ட் வச்சிருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. ரொட்டி என்ற அளவு தான் இருப்பாங்க. கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 குடும்பம் விவசாயம் பண்ணுறதுன்னா 1 2 அவங்க பெரிய ஆட்களாக இருப்பாங்க, பெரிய பண்ணையாராக இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்க. தவிர இது எல்லாருமே ஒரு 4 ஏக்கரா 3 ஏக்கரா அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவான நிலம் வைத்து 1 ஹெக்டேருக்கும் கம்மியாக அவங்க தான் நிறைய இருக்காங்க இந்தியாவில். 1 ஹெக்டேர்னா 2.5 ஏக்கர் கம்மியாக வெறும் 1 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அவங்க போய் விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே, விவசாயம் பண்ணி திருப்பி நஷ்டம் தான். அதுதாங்க சொல்ல வராங்க. இது நிலம் துண்டாடப்பட்டதலை கண்டறிந்துள்ளது, காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வனவரம்.
2007 கணக்கீடு அடிப்படையில் 69.9 மில்லியன் ஹெக்டேர் வந்து இந்தியா நிலப்பரப்பு இருக்கா. மொத்த நிலப்பரப்புல காடுகள் இருக்காம அது 21%. ஆனால் நாட்கள் போக போக அது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சரியா, காடுகளுடைய எண்ணிக்கை வந்து போக போக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நீங்க ஜியாகிரபி புக்கில் இது பார்த்தீங்கன்னா பக்கா டேட்டா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணணும், இந்த டேட்டா இதை ஃபாலோ பண்ணணும்னா ஜியாகிரபி புக்கு இருக்க டேட்டா ஃபாலோ பண்ணிடுவோம் காடுகளை பொறுத்த வரைக்கும். அடுத்து இரும்பு தாது வந்துருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஜியாகிரபியில் இருக்கும், இதெல்லாம் நம்ம சும்மா பேசியா சொல்லிடலாம். இரும்பு தாது, இப்போ இரும்பு தாதுன்னா நம்ம சயின்ஸ்லையும் ஜியாகிரபி படிச்சிருப்போம்ல, மேக்னடைட், ஓகேங்களா, அப்புறம் வந்து ஹெமடைட், இந்த மாதிரி தாது பொருட்கள், அதாவது அந்த பொருளை இரும்பும் இருக்கும், மண் இருக்கும், தூசி இருக்கும், நிறைய இதெல்லாம் கலந்தது தான் அந்த தாது. அதை வந்து தூய்மைப்படுத்தி தான் இரும்பு வந்து தனியாக எடுத்துருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில் உயர்தரமான இரும்பு தாது அபரீதமிதமாக காணப்படுகிறது. அது ஹெமடைட், அதுதான் வந்து ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மேக்னடைட் தான் ஹை குவாலிட்டி. ஹெமடைட் இரும்பு தாது இத்தனை டன்னும், மேக்னடைட் வந்து இவ்வளோ டன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, இருப்பு உள்ளது. அப்போ ஹெமடைட் இரும்பு தாது எங்கெல்லாம் கிடைக்குது? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஓகேங்களா, கோவா, கர்நாடகா இங்க கிடைக்குது. மேக்னடைட் தாது வந்து கர்நாடகாவில் மேற்கு கடற்கரையில் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் கேரளா, தமிழ்நாட்டில் சேலம்ல கஞ்சமலை சொல்லுவாங்க, சேலம்ல அங்கே கூட இரும்பு தாது கிடைக்குது. ஓகே, இடங்கள்ல ஆந்திர பிரதேச இடங்கள்லையும் இரும்பு தாது காணப்படுகிறது. நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி, பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அது இரும்பு தாது, இது நிலக்கரி. ஓகேங்களா, அப்போ சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்து நம்ம தான் நிலக்கரியில 3வது இடத்துல இருக்கிறோம். நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் திருப்பி மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசத்துல அதிகமான நிலக்கரி வந்து இருக்குது. நிலக்கரியை 4 வகையாக பிரிப்பாங்கப்பா. ஆந்திரசைட், ஓகேங்களா, லிக்னைட், பிட்டுமினஸ், பீட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகளாக இருக்கு. அதோட குவாலிட்டியை பொறுத்து அது மாறும். சரிங்களா, ஆந்த்ரசைட் கோல் தான், ஆந்த்ரசைட் நிலக்கரி தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நிலக்கரி, அதாவது திறன் வாய்ந்த நிலக்கரி. ஓகே, அது கார்பன் கண்டு அதிகமாக இருக்கும். ஓகே, மாசு கம்மியாக விடும். ஓகே, ரைட். அடுத்து அலுமினிய தாதை பொறுத்த வரைக்கும் பாக்சைட் அலுமினியம் சொல்லுவாங்க. இது ஒடிசாவுடைய கடற்கரை பகுதியில் அதிகமாக கிடைக்கும், ஆந்திராவிலேயே அதிகமாக கிடைக்கும். அடுத்து மைக்கா. மைக்கா வந்து வெப்பத்தை எடுக்கும், மின்சாரத்தையும் கடத்தாது. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் நிறைய இடத்துல மைக்காவை பயன்படுத்துவாங்க. அதுதான் மைக்கா வெப்பத்தை தடுக்கும் தனிமம், அரிதீர்க்க மின்கடத்தி அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாது. ஓகே, 60% பங்குடன் மைக்கா உற்பத்தியில முதலிடத்தை யார் பெற்றா? இந்தியா பெற்றிருக்காமா. அடுத்து பெக்மைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான்ல கிடைக்குது. இது மின் உபகரணம், எலக்ட்ரானிக் ஐட்டம் செய்யறதுல பயன்படுது. ஓகே, அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் அப்படின்னா க்ரூட் ஆயில் சொல்றோம்ல, பேரல் கருப்பு கலர் பேரல் வாங்குவோம்ல, அதுக்கு பேர் தான் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். ஓகேங்களா, அது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அசாம் டிக்பாய் சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் இந்தியாவில் ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்டு. அப்புறம் மகாராஷ்டிரா, குஜராத் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஓகே, டிக்பாய் இதை போட்டு பாருங்க. இதுதான்ப்போ இந்தியாவிலேயே மிக பழமையான ஒரு எண்ணெய் கிணறு. ஓகேங்களா, ரைட். டிக்பாய், படார்பூர், நாகர் காட்டியா, காசிம்பூர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசாமினுடைய இனங்கள். அடுத்து நம்ம குஜராத்தில் காம்பே, அங்கேதேஸ்வர், கலால், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, மும்பை ஹை, இங்கே எல்லாமே கிடைக்குது. ஓகே, சரி. இந்தியாவில் தங்கம் இருக்கா? இந்தியாவில் தங்கம் இருக்கு. கேஜிஎஃப் நம்ம தான் படமே பார்த்துருக்கேன். இந்தியாவில் குறைந்த அளவு தான் தங்கம் இருக்கு. ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை, ரொம்ப குறைந்த அளவு தான். 3 முக்கிய தங்க சுரங்கங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கோலார்னா இது கோலார் கோல்டு ஃபீல்டு, கேஜிஎஃப் எல்லாரும் பார்த்துருப்போம். அதுதான் கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைச்சூர் மாவட்டத்தில் இருக்குது ஹட்டி தங்க நிலையம். அடுத்து ஆந்திராவில் வந்து அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல். மொத்தம் 3 இடத்துல இருக்குப்பா தங்கம். கோலார், அப்புறம் ரைச்சூர், அடுத்து ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டத்தில் ராம்கிரி. ஓகே, இருக்குது. இந்தியாவில் வைரம் இருக்கா? வைரமும் இருக்கு. ஓகே, வைரம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், மத்திய பிரதேசம், அப்புறம் ஆந்திர பிரதேசம், இந்த மாதிரி இடங்கள்ல வைரமும் இருக்குது. வைரம் கட்டிங்கன்னா சூரத் என்ற பகுதி வந்து ரொம்ப ஃபேமஸ் வைரத்தை கட் பண்ணுறது. சரிங்களா, அடுத்து இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, உள்கட்டமைப்பு வசதி. ஓகேங்களா, உள்கட்டமைப்பு வசதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் டிரான்ஸ்போர்ட், ரோடு டிரான்ஸ்போர்ட், ஓகேங்களா, சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, ஓகே, துறைமுகங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீடு எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த போக்குவரத்து வசதி. ஓகேங்களா, இப்போ போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஹைவேஸ் ஜாகிரபியில் அதிகமாக படிப்பீங்க. இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள் காணப்படுகிறது. ஓகேங்களா, தங்க நாற்கர சாலைகள் காணப்படுகிறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ், ஹைவேஸ் எக்கச்சக்கமான ஹைவேஸ், தங்க நாற்கர சாலைலாம் கிட்டத்தட்ட 5500 கிலோமீட்டருக்கு மேலே. இந்தியாவில் லாங்கஸ்ட் ஹைவே, ஷார்டஸ்ட் ஹைவே, ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜாகிரபி ரிலேட்டடாக படிப்பீங்க. இந்தியாவில் சாலை போக்குவரத்து நன்கு மேம்பாடு அடைந்துதான் உள்ளது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓரளவுக்கு இன்னமும் கிராமங்களுக்கு சாலை போய் சேரணும். அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்தியாவில் இரும்பு பாதை
63,000 கிலோமீட்டர், இது 13,000 கிலோமீட்டர் மட்டும்தான் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. மீதி எல்லாம் நிலக்கரி வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து கடல் வழி வணிகம் நடைபெறுது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஃபேக்சுவல் பாயிண்ட்னா அது இங்கே தான் பாருங்க, பாக்ஸ் போட்டே கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்தா போதும். இந்திய ரயில்வேயில் முதலாக வைஃபை வசதியை, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வைஃபை, இன்டர்நெட் ஃப்ரீ வைஃபையை வந்து பயன்படுத்திய ஒரு வசதியை வந்து எந்த ரயில் நிலையம்னா பெங்களூர் ரயில் நிலையம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ், ரெண்டுமே ரொம்ப பெரிய கம்பெனி. இந்த ரெண்டு கம்பெனியும் மெர்ஜ் பண்ணாங்க. எப்போ மெர்ஜ் பண்ணாங்க? இது ரெண்டுமே PSU கவர்மெண்ட் கம்பெனி, ரெண்டையுமே ஒன்று சேர்த்தாங்க. எப்போ ஒன்று சேர்த்தாங்கன்னா 2007ஆம் ஆண்டு ஒன்று சேர்த்தாங்க. இப்போ அந்த கம்பெனி ஏர் இந்தியான்னு சொல்லி இப்போ கடைசியாக போன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம், ஏர் இந்தியாவை நம்ம சேல்ஸ் வித்துட்டோம், அது ஹெவி லாஸ் அப்படின்றதுனால. அடுத்து துறைமுக மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950இல் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது இயர், ஆக்சுவல் பாயிண்ட். ஓகே, 1950 தான் தேசிய துறைமுக வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து ஆற்றல், மின் ஆற்றலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னதான் பார்த்துட்டோம், புதுப்பிக்க இயலாத என்னதான் பார்த்துட்டோம். சரிங்களா? அதுதான் சூரிய சக்தி. சொன்னோம்ல, புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள், ஓத அலைகள் மூலம், புவி வெப்பத்தின் மூலமாக, உயிரி எரிவாயு மூலமாக புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் ஒன்றுதான. அடுத்து சமூக கட்டமைப்பு அப்படின்னா அது வந்து கல்வி, சுகாதாரம், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும். இது சிம்பிளாக தான் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இந்தியாவுடைய கல்வி முறை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிஸ்டோரிக்கலாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பண்டைய கல்வி முறைனா குருகுல கல்வி முறை. குருவுடைய வீட்டுக்கே இப்போல்லாம் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் டியூஷன் சொல்லிட்டு நம்ம டீச்சரு சார் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு படிக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி குருகுலம், அதாவது மாணவன் ஆசிரியருடைய வீட்டுக்கு தேடி போய் படிக்கணும். ஓகே, தட்சணையை தான் தட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு தேடி போய் படிக்கணும். அதுதான் குருகுலா சிஸ்டம். ரூட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் லேர்னிங்னா மனப்பாடம் பண்ணக்கூடிய திறன் தான் பழைய காலத்தில் இந்தியா பின்பற்றியது. அப்போ இதில் பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய கல்வி அமைச்சகம், ஓகேதா, கல்வி அமைச்சகத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி பாருங்க, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, கல்வி மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது அதுக்கு பேர் என்ன, மனிதவள ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் வந்து இந்தியாவோட நம்ம எஜுகேஷன் பாலிசியும் எஜுகேஷன் தொடர்பான ஸ்கீம்ஸையும் நடைமுறைப்படுத்தி வருது. ஓகேதா. அடுத்து இந்தியாவுடைய கல்வி முறை அப்படி சொல்லும்போது இது ரொம்ப முக்கியமான இயர்னா இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்ட்டியில் படிச்சிருப்பீங்க, 3 லிஸ்ட் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், அதாவது யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பட்டியல், அதாவது ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் யார் சட்டத்தை இயற்றுவது சொல்லிட்டு அவங்களுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அதில் கல்வி, எஜுகேஷனுங்கிறது வந்து ரொம்ப வருஷமாகவே, அதாவது விடுதலை அடைந்ததிலிருந்து 1976 வரைக்கும் கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. ஓகேதா. 1976 இந்திரா காந்தி அம்மையார் தான் 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் கல்வி, அப்புறம் வந்து காடுகள், அப்புறம் சுற்றுச்சூழல், இந்த மாதிரி நிறைய விஷயம், ஒரு 5 விஷயத்தை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி, அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பு, அதுதான் பொது பட்டியல். ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் அந்த அர்த்தம் வந்தது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதனால தான் நம்மளால் நீட்டை கேன்சல் பண்ண முடியல, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. இவங்க கேன்சல் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலருக்கு கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா நம்மக்கிட்ட ஃபுல் ரைட்ஸ் இல்லை, நம்மக்கிட்டையும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருக்குது. இப்போ 2 பேருமே ஒரு இடத்துல லா மேக் பண்ணால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லா தான் வந்து செல்லும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவுடைய கல்வி முறைகள் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்னா, பிறகு மனிதவள மேம்பாட்டுத்துறையே கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்ளுது. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அவங்க தான் கொள்கைகளையும் முடிவெடுக்கிறாங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் வந்து கல்விக்கான வரவு செலவு ரெண்டையும் அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. அடுத்து இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளதுப்பா இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம். மொத்தம் 6 ஸ்டேஜஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை கல்வி, முதுநிலை பட்டம். இடைநிலை பட்டம், முதுநிலை பட்டம். ஓகேங்களா? அப்போ குழந்தை கல்வினா ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி படிக்கிறோமா? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, இப்போ கிண்டர் கார்டன் வரை வந்துட்டு. தொடக்கல்வினா 1 to 5. இடைநிலை கல்வி அப்படின்னா 8 to 10. மேல்நிலை கல்வி 6 to 10 இடைநிலை கல்வினா. மேல்நிலை கல்வினா 11th 12th.
ஓகேவா. இளநிலை பட்டம்னா அந்த 3 வருஷ டிகிரி, அப்படி இல்லைன்னா 4 வருஷம் டிகிரி இருக்கிற பிஇ, பிஎஸ்சி, பிபிஏ. முதுநிலை பட்டம்னா 2 வருஷ டிகிரி. ஓகேங்களா. இதுதான் வந்து மொத்தம் படிக்கக்கூடிய பிரிவுகளை 6 ஸ்டேஜஸில் இருக்குது. ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து மொத்தமாக இந்த இந்திய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு போட்டு இந்தியாவுடைய கல்வி முறை வந்து 10+2 அப்படின்ற முறை தான் இருக்குது. இப்போ புதிய கல்விக் கொள்கையை வந்து நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்கு. புக்கு இருக்கிறது படிச்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது இந்தியாவுடைய கல்வி நிறுவனங்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. உங்களுடைய எல்லா காலேஜையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரே நிறுவனம் தான். நிறுவனம் பல்கலைக்கழக மானிய குழு அப்படி சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மானிய குழு தான் என்ன செய்யுது அப்படின்னா மொத்தம் நம்ம கல்வி முறையை என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, ரைட்டா. அதாவது காலேஜ் செலவாக இருக்கக்கூடிய கல்வி முறை. அதேமாதிரி கல்விக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணணும். பட்ஜெட்டில் வந்து அதிகமாக செலவு பண்ணணும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணுறோம் பாருங்கள். வரவு செலவு திட்டத்தில் 3% ஆஃப் ஜிடிபி தான், நிதித்துறை தான் கல்விக்கு வந்து ஒதுக்கப்படுது. பெருமளவு நிதி கல்விக்காக செலவிடப்படுகிறது. பள்ளிக்கல்விக்காக தான் செலவிடுது பெரிய அளவுக்கு எஜுகேஷனை. இருப்பினும் ஒரு மாணவருக்கு ஆகும் செலவு இன்னமும் குறைவாகவே இருக்கிறது. ஆக்சுவலாக வளர்ந்த நாடுகள் தான் அவங்களுடைய கல்விக்காக 20% எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்கப்பா மொத்த ஜிடிபியில். நம்ம எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 3. இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாங்க, 5 வரைக்கும் வந்துடுச்சு. ஆனாலும் இது ரொம்ப கம்மி. ஓகேங்களா. நிறைய இடத்துல வந்து 10க்கு மேலேயாவது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உடல்நலத்தை பேணுவதற்காக உடல்நலம் மத்திய அரசின் பொறுப்பில் உள்ளது. நல்லா வச்சுக்கோங்க பாருங்கள். கல்வி வந்து பொதுப்பட்டியல். இங்கே வந்து உடல்நலம் வந்து மாநில அரசு, மத்திய அரசுப்பா மாநில அரசுடைய பொறுப்பில் இருக்குது. மத்திய சுகாதார மற்றும் நல்வாழ்வு கழகம், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், பல்வேறு நலக்கொள்கைகளை திட்டங்களை வகுத்துள்ளது. மத்திய நலத்துறை அமைச்சகம் தான் நலத்துறை நிர்வாகத்தை அதற்கான தொழில்நுட்பங்கள் தேவைகளை கவனித்து வருகிறது. ஓகேதா. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் தான். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டத்தை வேறு நேம் சொல்லுவாங்க. அதான் ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோக மருத்துவம் என்று பல்வேறு முறைகள் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனி சிகிச்சை இருக்கும். சரிங்களா. அது நமக்கே தெரியும், கேள்விப்பட்டிருப்போம்ல. இந்த மருத்துவத்துறையை தான் இப்போது ஒரே அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வந்து, அந்த அமைச்சகத்துக்கு பேர் என்ன, ஆயுஷ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவத்துறையோடைய அமைச்சகத்துடைய பெயர். ஓகே. அடுத்து இந்தியாவில் உடல்நல பணிகள் அப்படின்னா இந்தியா உடல்நல பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்திற்கு கீழே கொண்டு வரப்படுகிறது. மாநிலம் பொறுத்த வரைக்கும் கேரளா நல்ல உடல்நலத்தை பேணுவது, ஹெல்த்தை வந்து நல்ல பேணுறதுல வந்து யாருக்குடைய ஃபஸ்ட்டு முதலிடம், கேரளா. மற்ற எல்லா மாநிலத்துக்கும் நல்ல முன்னுதாரணமாக இருக்குப்பா. ஓகே. கேரளா, தமிழ்நாடு தான் நல்ல பெஸ்ட்டாக செயல்படுவாங்க இந்த இடத்துல. ஓகேண்ணா, ரைட்டு. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேக்சுவல் டேட்டாவாக பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லெசனில், ஓகேவா, அடுத்த லெசன் கண்டினியூ ஆகும். இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர், அது கூட பொருளாதார நிபுணர் தான். ஓகே. பொருள் அதிகாரம் வச்சுருக்காருல்ல. ஓகேங்களா. அதில் பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். அடுத்து காந்தி, அம்பேத்கர், வி.கே. ராவ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்த்து. ஸோ பேசிக்காக நான் சொல்லிட்டு போயிடுறேன். இதுலேருந்து கேள்வி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிடையாது. இந்த குரலை வச்சு ஏன்னா கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா. இப்போ திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் பொருட்பால் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்பாலை வச்சு பேசியிருக்காரு. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது அந்த உற்பத்தி காரணியாக சொல்கிறார். நம்ம படிப்போம்ல, உற்பத்தி காரணம் என்னது, நிலம், அமைப்பு, வேலை வாய்ப்பு, உழைப்பு தான் சொல்கிறோம்ல. இது எல்லாத்தையும் அவரே சொல்லியிருக்காரு. உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை வள்ளுவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு குறள் தான் சொல்கிறாங்க. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படி சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவர் ஒரு குறளை வந்து மேற்கொள்கிறாரு. அடுத்து வேளாண்மையை பற்றி, எப்படி நம்ம இந்தியா வந்து வேளாண்மை தானே முக்கிய பங்கு வகிக்குது, அதை அப்பவே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். பாருங்கள், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது வேளாண்மை செய்யக்கூடிய தொழில் தான் மிகப்பெரிய தொழில், நல்ல தொழில். அவங்க தான் வந்து மற்ற தொழிலை விட உயர்ந்ததாக கருதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பொது நிதியை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படி பாருங்கள். வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரிக்கணும், வருவாயை நிர்வாகம் பண்ணணும், பொது செலவு பற்றி எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்கார். ஓகே. அடுத்து ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் தான் அது வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரே சொல்கிறார். சரிங்களா. அடுத்து வெளிநாட்டு உதவி. ஓகேதா. அதாவது ஒரு வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. அதை கவனிச்சுக்கோங்க பாருங்கள். இது மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அது சரியாக தவறாக கேள்வி கேட்குறான். வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறார், வெளிநாட்டு உதவிகளை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறள் 239 வெளியுதவி கோரும் நாடுகள்
நாடுகளே அல்ல அப்படி சொல்கிறார். வேறு வகையில் சொல்வதனால் அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்துகிறார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வறுமை, பிச்சை எடுத்தல், இது எல்லாத்தையும் பற்றியுமே திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நலம் பேணும் அரசு அப்படி பார்க்கும்போது நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல் தரணும், வள மகிழ்ச்சி இருக்கணும். ஓகே. அடுத்து மகாத்மா காந்தி பொருளாதாரம் சம்மந்தமாக என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியுடைய பொருளாதாரம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கிராமப்புற பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், மக்களுக்கான பொருளாதாரம், அதுதான் மகாத்மா காந்தி பேசுவார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924 ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறார். ஓகே. இப்போ அவருடைய சிறப்பு பொறுத்த வரைக்கும் கிராம குடியரசு, எப்பா எதையோ உயர்த்தாதீங்க, கிராமத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் போடுங்க, கிராமத்தை முன்னேற்றுங்க, கிராமத்தை குடியரசாக மாற்றுங்க, அவங்களுக்கு தேவையானது அவங்களே செஞ்சுக்கிட்டு சொல்லி கிராமங்களை பேசுகிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கொட்டேஷன், கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம்னா, காந்தி என்ன சொல்கிறாருன்னா இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படி சொல்கிறார். இது யாருடைய கொட்டேஷன் கேட்பாங்க, காந்தியோடைய கொட்டேஷன் குறிப்பு. காந்தி இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே. இதான் இயந்திரங்களின் தீமை குறித்து விளக்குறார். ஏன்னா விளக்குறாரு, ஏன் ஒரு மிஷின் வந்தால் வேலை வாய்ப்பு பறி போகும், உண்மை தானே? ஆமாம். ஒரு காலத்தில் பழைய படங்கள் தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் கதவை திறந்து விட்டுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான், ஒரு வேலை வாய்ப்பு. இப்போல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா இங்கே நடந்து போனீங்கன்னா ஒரு 5 அடிக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக சென்சார் அடிப்படையில் கதவு திறந்துருது. ஓகேங்களா. இதுதான் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வச்சு. இதே மாதிரி எவ்வளவோ இருக்குது. ஓகேங்களா. லிஃப்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ மிஷின் வந்ததுனால நம்முடைய வேலை வாய்ப்பு பறி போகிறது. அதுதான் காந்தி இயந்திரங்கள் ஒரு பாவம் அப்படி சொல்கிறாரு. தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு. காந்தி வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அறவோடு இருக்கிறார், கிராமத்தில் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறார். ஓகேங்களா. அது சுரண்டல் தான் ஏற்படும், இப்படி தான் நடக்குது. ரைட். உற்பத்தி பரவலாக்கம் அதை பற்றி பேசுகிறாரு. அடுத்து கிராம சர்வோதயா, உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ கிடையாது, கிராமங்களில் தான் வாழ்கிறது அப்படி சொல்கிறார். ஓகேங்களா. அப்போ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, யார் யாரும் சொன்னது சொல்லிட்டு. ஓகே. உடல் உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்தார் காந்தியடிகள். கடவுள் மனிதன் படைத்தான் நோக்கமே தனக்கு தேவையான உணவை தானே வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும் அப்படி சொல்கிறார். ஓகேதா. அடுத்து அறக்கட்டளை கோட்பாடு பேசுகிறாரு. உணவு பிரச்சனை. ஓகேங்களா. காந்தி எல்லாவித கட்டுப்பாடுகளையும் சொல்கிறாரு. அதில் வந்து அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் என்றார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாடை வந்து அவர் விரும்பலை. இயற்கையான தன்னை தானே கட்டுப்பாடக்கூடிய சுய கட்டுப்பாடை தான் காந்தி விரும்புகிறார். ஓகே. அதுக்கப்புறம் காந்தி மது விலக்கை அதிகமாக பேசுகிறார். மது வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். குடிச்சிட்டு இருக்கிற நாடை விட கைப்பிள்ளைக்கிற ஏழையாக கூட இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து காந்தி வந்து சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து ஜவஹர்லால் நேரு, நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஜவஹர்லால் நேரு ஒருத்தர் இருப்பா. ஓகேவா. ஏன்னா நேரு வந்து இந்தியாவை விடுதலை அடைந்ததுக்கப்புறம் நேரு தான் அடுத்த 15 வருஷம் இந்தியாவை கைப்பிடிச்சு வளர்த்து அப்படியே கூட்டு போனவர். அவர் இல்லைன்னா இந்தியா இவ்வளோ பெரிய நிலைமைக்கு இருந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே. நிறைய தப்புகள் இருந்தாலும் அவர் தான் வளர்த்ததே. ஓகேங்களா. ஓப்பனாக சொல்லப்போனால் அதான் நவீன சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஓகே. அடுத்து 18 நாள் இறக்கும் வரைக்கும் அவர் பிரதமராக வச்சா அவர் மிகப்பெரிய தேசபக்தரும் கூட. ஓகேங்களா. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜனநாயகம், மதச்சார்பின்மை, இந்த வழியில் வந்து ஒரு பொருளாதாரத்தை கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. திட்டமிடுதல், அவருடைய திட்டமிடுதலை பற்றி 5 ஆண்டு திட்டமிடுதலை வந்து அவர் முன்மொழிஞ்சார். ஒரு 5 வருஷம் ஒரு பிளானிங் பண்ணி அந்த பிளானிங் தான் அடுத்த 5 வருஷம் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு 5 ஆண்டு திட்டமிடுதலை வந்து முன்னிட்டார். அதுதான் திட்டமிடுதலை சாரம் என்பது மனித சக்தி, வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படி சொல்கிறார். அடுத்து ஜனநாயக சம தர்மம், அதை பற்றி பேசுகிறார். எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியாக எல்லா விஷயமும் கிடைக்கணும், அதை பற்றி பேசியிருக்கார். ஓகே. அடுத்து B.R. அம்பேத்கர் என்ன சொன்னாங்கிறத பார்க்கணும். B.R. அம்பேத்கருடைய பொருளாதாரம் தொடர்பான கொள்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பன்முகத்திறன். ஆக்சுவலாக அப்படி சொல்கிறாங்கன்னா, B.R. அம்பேத்கர் வந்து அரசியலமைப்புலையும் பங்காற்றியிருப்பார், விடுதலை போராட்டத்தின் பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பங்காற்றியிருப்பார், பொருளாதாரத்திலையும் வராது, ஹிஸ்டோரிக்கலாகவும் எல்லாத்துலேயும் வராது. அதுதான் பன்முகத்திறனுடையவர் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் அந்த அரசியலமைப்பு பாதுகாவலர், அரசியல் சிற்பி, ஓகே, சமூக நீதி பாதுகாவலர் தான் சொல்கிறாங்க. பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லியிருப்பார், ஒரு தீசிஸ் ஒன்று ரெடி பண்ணியிருப்பார், ஆய்வு கட்டுரை ரெடி பண்ணியிருப்பார். அதில் வந்து இந்தியாவின் தேசிய பங்கீடு மற்றும் வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நூல்கள். ஓகே. இதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகே. இந்த நூலுக்கு இதர நூல் படிச்சுக்கணும். அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, ஏகாதிபத்திய நிதிகளின் பரவலாக்கம் பற்றிய ஒரு கட்டுரை அப்படிங்கிறதையும் வெளியிட்டார் அப்படி சொல்லணும். ஓகே. அடுத்து 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின்
மாகாண நிதி பரவலாக்கல்கள் என்ற கட்டுரை வந்து எம்எஸ்சி பட்டத்துக்காக வாங்கினாரு. 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் வழங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த புக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த புக்கை வச்சுதான் ரிசர்வ் வங்கியே வந்து எப்படிதான் செயல்படுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரிசர்வ் வங்கியுடைய செயல்பாடு எல்லாமே இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இவர் சொன்னது வந்து நிதி பொருளாதாரம் பேசுறாரு, பினான்சியல் எக்கனாமியை பத்தி பேசுறாரு. ஓகேங்களா, குறித்து நிறைய எழுதியிருக்கிறாரு. மாகாணங்களுடைய நிதி பங்கீடு, வரவு செலவு திட்டம் இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாரு. அடுத்து வேளாண்மை, இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரை எழுதினார். நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம், எல்லாருக்கும் லேண்டு போய் சேரணும்னு சொல்லிட்டு வேளாண்மை ஊக்குவிக்க எதிராக பேசியிருப்பாரு. அடுத்து பொருளாதாரங்கிறது வந்து ஒரு தரப்பு மக்களுக்காக இருக்கக்கூடாது, எல்லா தரப்பு மக்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சமூக நீதி பொருளாதாரத்தையும் அம்பேத்கர் வந்து பேசியிருப்பாரு. அடுத்த நம்ம நேரு மாதிரி சமதர்ம பொருளாதாரம், உழைப்பவர்களுக்கு எல்லாமே போய் சேரணும்னு சொல்லிட்டு சமதர்ம பொருளாதாரத்தை பேசுவாங்க. முக்கியமான நூல்களை வந்து அம்பேத்கரை பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்து பச்சை காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஜேசி குமாரப்பா, ஓகேவா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்ப்பா. இவர் என்ன சொல்லுவாங்க, கிரீன் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவரும் காந்தி மாதிரியே கிராம பொருளாதாரத்தை வந்து கொள்கையை வந்து ஊக்குவிச்சிருப்பாரு. ஓகேங்களா, அதனால தான் இவர் வந்து காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காந்தி ஜேசி குமாரப்பா காந்தியின் கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் இதெல்லாத்தையும் பேசியிருப்பாரு. அப்புறம் வந்து கிராம மதிப்பீடுகள், ஓகேங்களா, இதெல்லாம் பேசியிருப்பாங்க. காந்தியும் குமாரப்பாவும் மனித பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமெனில் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை, ஆதரவற்ற நிலைமை எல்லாத்தையும் வந்து களைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குமாரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா என்ற பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேரரசியராகவும் பணியாற்றினார். ஓகேங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவம் அதன் பொருளாதார வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, இது அவருடைய நூல்கள். அதனால இவர் காந்திய பொருளாதாரத்தை அதிகமாகவும் ஒரு கிராமப்புறத்தை பெரிய அளவுக்கு போட்டுறதுனால வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஜேசி குமாரப்பாவை பச்சை காந்தி என்று புகழ்ந்தார். ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா, யாரு பச்சை காந்தி, யாரை புகழ்ந்தார் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ராமச்சந்திர குஹா தான் சொல்லியிருப்பார். ஜேசி குமாரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பு செய்கிறார். ஓகேங்களா, சிறப்பிக்கிறார். ஓகே, அடுத்து வி.கே. ராவ், இவர் ஒரு ப்ரொஃபஸர் தான், பேராசிரியர் தான், இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவர் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பொருளியல் இருப்பாங்க. அதில் வந்து டி.ஆர். கட்கில், சி.என். வக்கீல் மற்றும் வி.கே. ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். அதில் வந்து வி.கே. ராவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்பந்தமாக, தேசிய வருமானம் சம்பந்தமான விஷயம் நிறைய இவருடைய கருத்துக்கள் இருக்கும். தேசிய வருமான கணக்கீடு முறைகளில் வந்து இவர் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார். சயின்டிஃபிக் மெத்தட் முறையில் வந்து இவர் தான் படிச்சிருப்பார். ஓகேங்களா, ரைட், அதுதான் சொல்லியிருப்பாங்க. முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிக சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது சொல்லியிருப்பாங்க. பன்னாட்டு உணவு உதவி எல்லாத்தையும் பற்றி, சமதர்ம ஆதரவு, ராவின் பார்வையில் தொழில்மயமாதல் எல்லாத்தையுமே வந்து ஒரு புத்தகம், அங்கங்கே எல்லாருடைய புத்தகங்களுடைய கொட்டேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, அடுத்து இந்தியாவிலிருந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வாங்கியவர் மற்றும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உருவாக்கியவர் என்று சொல்லக்கூடிய அமர்த்தியா குமார் சென், ஓகேங்களா, அவரை பற்றி பார்க்கணும். ஓகே, அவர் வந்து நோபல் குழுவோட பங்களிப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் தன்னுடைய பங்காக என்ன சொல்றாருன்னா, வறுமை பஞ்சம் அதை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும்னு சொல்றாரு. ஓகேங்களா, அடுத்து வறுமையும் சமத்துவமின்மை அதை பற்றி பேசுறாரு. திறன் பற்றிய கருத்து, திறனை எப்படி மேம்படுத்தணும் அதை பற்றி சொல்றாரு. உரிமைகள், ஊட்டச்சத்து, உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு எல்லாரும் மக்களுக்கு போக வேண்டிய உரிமைகளாக இவர் பேசினாரு. தொழில்நுட்பத்தோடைய தெரிவு, கரெக்டான ஒரு டெக்னாலஜி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக பேசுகிறாங்க. ஓகே, இதுதான் வந்து பொருளாதார நிபுணர்கள் அவர்களுடைய பார்வையாக முன்வைக்கிறாங்க. ஓகே, ஒரு பெரிய லெசன். ஓகே, இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படி தலைப்பில் 11th புக்கில் ஒரு 7ஆம் வகுப்பு 7th லெசனை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய வீடியோவை பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 கேள்விக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்க்குற டேட்டாலாம் ஞாபகம் வரும். ஓகேங்களா, திருப்பி கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க. திருப்பி ஞாபகம் இருக்கிறத வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்களேன். ஓகேங்களா, முதல் கேள்வி, இந்தியா எந்த ஆண்டு, ஓகேங்களா, எந்த ஆண்டை இந்தியாவுடைய மக்கள் தொகையில் சிறு பிளவு, ஓகேங்களா, ஸ்மால் டிவைடு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. 1. அடுத்து, இந்தியா இன்னைக்கு டேட்டில் பொருளாதாரத்தில் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? 2வது கொஸ்டின், அதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. 3வது கொஸ்டின், இந்தியா PPP
வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியா எத்தனையாவது இடம், அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா G20 இருக்குதா G7 இருக்கிறதா, இந்த ரெண்டுல எந்த இதுல வந்து உறுப்பினராக இருக்குது, அதை கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு கொஸ்டின்னா இந்தியாவுடைய பாலின விகிதம் என்ன, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு அடுத்து நம்ம தமிழ்நாடு பொருளாதாரத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.